திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைகணி அப்பமுடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடம் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதீரல் போய மறையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேன் முத்தமிழ் அடவினை முற்படுகிரிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்து எறது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் இணையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தினையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி பாடி திருநாவலூர் வந்தொன்று பதம் போற்றி ஊழிவழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் திருச்செந்தூர் புராணத்தில் இன்று நைமிசாரண்ய படலம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் அடியாரர்களும் கூட்டியிருக்கிறார். அதாவது இது என்னவென்று கேட்டால், இந்த புராணத்தில் இந்த விஷயங்களை சொல்ல போகின்றோம் என்று ஒரு முன்னுரையாக இருக்கக்கூடியதுதான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய. அப்படி இந்த திருச்செந்தூர் புராணத்தில் என்னென்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பத்தி இதை மிக அற்புதமாக விளக்கி சொல்கின்றார். ஒரு பதிகமாக பாடி அதற்கு அருள் செய்கின்றார் வென்றிமாலை கவிராயர். அதுக்கு முன்னாடி நம்ம திருச்செந்தூர் ஒரு சிறப்பை ஏதாவது சொல்லிட்டு தான் நம்ம போவோம். அதன் அடிப்படையில் திருச்செந்தூரில் அந்த அலைகள் எல்லாம் வந்து கரை சேரும். அதுபோல் நாம் பிறவி என்ற கடலில் இருந்து தப்பி முருகப்பெருமானுடைய திருவடியை சாரக்கூடிய ஒரு நிலையை குறிப்பதுதான் திருச்செந்தூர். பிறவி என்னும் இந்த கடலை நீந்துவதற்காக முருகப்பெருமான் அங்கே கடலும் கடல் சார்ந்த இடமாக விளங்கக்கூடிய திருச்செந்தூரிலே அங்கே விளங்கி தோன்றுகின்றார். அங்கே வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு போதங்களை அருளுகின்றார். அங்கே குருவாக விளங்குகின்றார். ஏன் குருவாக விளங்குகின்றார் என்று சொன்னால், அங்கே வியாழ பகவான், இப்ப நவகிரகங்கள்ல குரு யாரை சொல்லுவோம்? வியாழ பகவான சொல்லுவோம். அவர் முருகப்பெருமான்ட்ட அந்த அசுர குலத்தை பத்தி அனைத்தையும் எடுத்து சொன்ன இடம் திருச்செந்தூர். அப்படிப்பட்ட வியாழ பகவானே முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி பேறு பெற்ற ஒரு பெரும் சிறப்பு திருச்செந்தூரில் உண்டு. அதனால இது குருச்சேத்திரமாகவும் இது விளங்குகின்றது, திருவடி சேத்திரமாகவும் விளங்குகின்றது. ஏன் திருவடி சேத்திரமாக விளங்குகின்றது என்பதற்கு நேற்று ஒரு பாடலை சொன்னோம். செயல்பட்டு அழிந்தது செந்தில் வயல் புல் தேங்கடம்பு, மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மயிலும், வேல்பட்டு அழிந்தது அவன் வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் என் கையெழுத்தே என்று பிரம்மாவினுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய வலிமை முருகப்பெருமானுடைய திருவடிக்கு உண்டு என்று நாம பார்த்தோம். முருகப்பெருமான் அங்கே சிவபூஜை பண்ணுகின்ற ஒரு தலமாக விளங்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சிவபூஜை செய்து காண்பிக்கின்றார். அப்படி ஒரு தலம். அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? பஞ்சலிங்கம் இருக்கும். உள்ள 5 ரூபா டிக்கெட் கொடுத்தா உள்ள போய் காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்ப விட மாட்டேங்கிறாங்க. முன்னாடி விட்டாங்க. போய் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்க.
ஒரு முறை பூ வாங்கி உள்ள போய் அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை அது அது வள்ளி குகை தனியா இருக்கு. அது வள்ளி குகை தனியா இருக்கு. இது வந்து உள்ள இந்த சாமிக்கு பின்னாடி அப்படியே அங்கே முருகப்பெருமான் அங்கே சிவ பூஜை பண்ணுகின்ற தலம். அது சாமி இப்படி சுப்பிரமணியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கடலை நோக்கி இருக்காருன்னா பஞ்சலிங்கம் இப்படி இருக்கும். சாமி அப்படி மலர கையில வச்ச மாதிரி இருப்பாரு. அதை நம்ம உள்ளுக்குள்ள சுரங்க பாதை வழியா போய் தான் நாம அந்த பஞ்சலிங்கத்தை பார்க்க முடியும். அந்த பஞ்சலிங்கத்துக்கு உடலை ஒரு சேவரை வச்சு மறைச்சிருப்பாங்க. அதை தனியா டிக்கெட் கொடுத்து போய் அதை பார்க்கலாம். 5 ரூபா தான் டிக்கெட்டு முன்னாடிலாம். இப்ப அது நீ அது வந்து சிறப்பு தரிசனத்துக்கு போயிருப்பீங்க. அது கிடையாது. நான் சொல்றது பின்னாடி சிவலிங்கம் 5 லிங்கம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையில. அடுத்த தடவை போய் ஊடாலனாலும் போய்ப்பாங்க. விசேஷ காலங்கள்லாம் திறந்துருக்க மாட்டாங்க. ஊடால ஒரு சாதாரண நாள்களில் போனீங்கன்னா அழகா காய்ப்பாங்க. மற்ற நேரத்தில் எந்த நேரமும் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, அப்படி சாமி வெற்றி வாகை சூடுகின்ற காரணத்தினால் இது ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. நூல்கள் முக்கால்வாசி திருச்செந்தில் வரும், இல்லைன்னா ஜெயந்திபுரம் என்று வரும். இந்த 2 பேர் வந்து திருப்பேராக வரும் திருச்செந்தூர். அப்படிப்பட்ட ஒரு இடம். இதை அரைநாத பெருமான் சொல்லும்போது, இங்கே வழிபாடு செய்தால் அரியாருடைய இடைஞ்சலை முருகப்பெருமான் கலைக்கின்றார் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. அறிவால் அறிந்து உன் எருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே என்று திருப்புகள்ல பாடுறேன். அடியாருடைய இடையூறுகளை நீக்கக்கூடிய ஒரு தலமாக திருச்செந்தூர் விளங்குகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மரிமான் உகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு செய்த மதியாளா. மலை இந்த பாட்டுல சொல்றாரு, விரல் மாறணைந்து மலர்வாடி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல உண்ட வினை மாதர் தந்தம் வசை கூற புறவானர் குன்றிலுரை வேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர. கொடிதான துன்பங்கள் எல்லாம் இங்கே வந்து வழிபாடு செய்தால் அது நீங்கும் என்று இந்த இடத்தில் மிக அருமையாக சொல்கின்றார் அருணநாத பெருமான். அப்படிப்பட்ட ஒரு தலமாக இது விளங்குகின்றது. எப்போ போனாலும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை அன்னம்பாளிப்புக்கு நீங்க கவலையே பட வேண்டாம். காலையில 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் அங்க அன்னம்பாளிப்பு நடந்து கொண்டே இருக்கும். குளிக்க வேண்டியது, ஆமா, சாமியை தரிசனம் பண்ண வேண்டியது, குளிக்க வேண்டியது, சாமி தரிசனம் பண்ண வேண்டியது, அன்னம்பாளிக்க வேண்டியது, அங்கேயே தங்கிக்கிட வேண்டியது. அப்படியே எத்தனையோ பேர் அங்க தங்கியிருந்து வழிபாடு செய்து கொண்டே தான் இருக்கின்றார். நம்ம மாட்டு நல்ல தவம் செய்யலாம். திருச்செந்தூர் போயாச்சுன்னா மொத்தத்துல நம்ம தவம் செய்யக்கூடிய ஒரு இடமாக அது விளங்கும். கடலோரத்தில் அப்படி போய் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த சிந்தனையும் இல்லாம இறைவனை நோக்கி நாம் என்ன செய்யலாம், ஆழ்ந்த சிந்தனை பண்ணலாம். அப்படி ஒரு அமைதியான இடமாகவும், அங்கே எந்த நேரமும் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு ஆரவரித்தும் இருக்கக்கூடிய ஒரு இடம் திருச்செந்தூர். அப்படி திருச்செந்தூர் போனாலே அங்க போகணுங்கிற எண்ணம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அங்க ஒரு தடவை போயிட்டாலே அடுத்தடுத்து அங்க போக வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு தலம் திருச்சி. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அந்த நைமிசாரண்யம். சூதமுனி சென்றதும் நவையில் சூதன் இயல்பினால் முனிவர் முகம் பார்த்து உயர் வியாச முனியின் உண்மை சார்ந்த உயர் வினா அரும் சுகர்க்கு என்பு ஒழுக கங்கை நதி ஓங்கு மூல அயர்வுரா திருவருள் செய் சிந்து புறவள மனைந்து மடவில். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த நைமிசாரண்ய சூதமுனி சென்றதும், எப்பயுமே புராணங்களை வந்து வியாச முனிவர் தொகுக்க சூதமுனி எடுத்து உரைப்பார். வியாசர் வகுக்க சூதமுனி எடுத்து உரைப்பார். அப்ப வியாச முனிவர் யாரு அப்படின்னு பார்த்தா, வியாச முனிவர் ஒரு பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் மகனாக திகழ்ந்தவர் தான் வியாச முனிவர். இந்த
கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கதை வியாச முனிவருடைய கதை. வியாச முனிவருக்கு மேல பராசர முனிவர், பராசர முனிவருக்கு மேல சுக முனிவர், இப்படி நிறைய அவருடைய வம்சமே ஒரு முனிவர் வம்சம். அப்படிப்பட்ட வம்சத்தில் பராசர முனிவர் வியாச முனிவருடைய அப்பா. பராசர முனிவர் ஒருமுறை கங்கை யமுனை ஆற்றின் கரையில் ஓடகத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது சத்தியவதி என்பவள் மீனவ பெண்ணாக இருந்தார். அப்படி மீனவ பெண்ணாக இருக்கும்போது அது ஓடத்தை ஓட்டிக்கொண்டிருக்கும் போது இந்த பராசர முனிவர் பார்த்தாரோ இல்லையோ, அடுத்த நிமிஷமே அந்த பெண்ணிடம் மயங்கினார். சத்தியவதிக்கு மயங்கியதும் அவளிடம் எடுத்து கூறினார், உன்னை நான் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று அவர் சூரியதான். அப்படி கூறியதுமே அந்த பெண் முதல்ல ஒத்துக்கிடல, ரெண்டாவது ஒத்துக்கொண்டு ஒரு 3 நிபந்தனையை விடுத்தார். அந்த 3 நிபந்தனை என்னவென்று கேட்டால், ஒன்று, யாரும் பார்க்கக்கூடாது. இரண்டாவது, பிறக்கக்கூடிய குழந்தை கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும். மூன்றாவதாக, நான் இந்த குழந்தையை பெற்று எடுத்து முடித்த அடுத்த நிமிடத்தில் நான் கன்னித்தன்மையாகவே இருக்க வேண்டும் என்று கேட்டார் அந்த முனிவற்ற. எப்படி வரம் கேட்கா பார்த்தீங்களா? உடனே சூத முனிவர், இவர் வியாச முனிவர் என்ன பண்ணாரு, சரி பராசர முனிவர் வியாச முனிவருடைய அப்பா பராசர முனிவர் தான் நினைத்ததை அந்த பெண்ணிடம் அடைந்தார். அடைந்து முடிவதும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அடுத்த நிமிடமே அவர் கன்னித்தன்மை ஆனார். அடுத்தடுத்த நிமிஷத்துல எல்லா நிகழ்ச்சியும் நடந்தது. அவர் தான் வியாச முனிவர். அந்த கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கியவர் தான் வியாச முனிவர். அவரு வேத வியாசர்னே பேரு. வியாசருக்கு வேத வியாசர்னே பேரு. வேதங்களை எல்லாம் உபநிடதங்களை எல்லாம் நன்றாக தொகுத்தவர் வியாச முனிவர். எல்லாம் சரிதான். ஆனா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்துல அவரு இதானதுனால வியாசருடைய இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையாக ஆகியது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா புராணங்களையும் சொல்லது யார் அப்படின்னா சூதமா முனிவர். வியாசர் வகுத்தார், ஆனால் தொகுத்து அருளியது யார் என்று சொன்னால், தொகுத்தது வியாசர், எடுத்து கூறியது சூதமா முனிவர். ஒரு முறை காசியில பெரிய மாநாடு ஒண்ணு நடந்தது. காசியில முனிவர்கள் மாநாடு நடந்தது. இப்ப ஒவ்வொன்றுக்கு ஒரு மாநாடு நடக்கல. இப்ப கட்சின்னா அரசியல் மாநாடு நடக்கு. இப்ப அடியார் கூட்டம்னா அடியார்கள் மாநாடு நடக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாநாடு நடக்கும். அதே போல முனிவர்கள் மாநாடு நடந்தது. எங்க காசியில நடந்தது. அப்படி நடக்கும்போது எல்லா முனிவர்களும் தத் என்கின்ற சொல்லுக்கு பொருள் தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார்கள். இது யாரிடம் கேட்கலாம் என்று அந்த முனிவர்கள் எல்லாம் கேட்கும்போது, நம்ம விட சிறந்த படித்தவர் யார் என்று அவர்களுக்குள்ள ஒரு போட்டியாகவே இருந்தது. அந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல. அப்ப நம்மளை விட உயர்ந்த படித்தவர் யார் என்று பார்க்கும்போது அங்க வியாச முனிவர் அங்கே இருந்தார். அப்ப வியாச முனிவரிடம் நாம் கேட்போம் என்று அந்த முனிவர்கள் எல்லாம் கேட்க, இதுக்கு நான் எங்க இருந்தாலும் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, தத் என்கின்ற சொல் முதல் பொருள் நாராயணரே அப்படின்னாரு. அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் ஆயிடுச்சு. வாங்க சார், இவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. உடனே சரி வியாச முனிவரே, நீங்கள் கூறியதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் விஸ்வநாதருக்கு முன்னாடி, காசியில விஸ்வநாதருக்கு முன்னாடி நீங்க சத்தியம் பண்ணி சொன்னா போதும் அப்படின்னாங்க. இதை நான் எங்க வேணாலும் போய் சொல்வேன்னு சொல்லி கையை நீட்டி சத்தியம் பண்ணி சொன்னார் பாருங்க. முழுவதற்கு ஒரு நாராயணர். அடுத்த நிமிஷமே யாருக்கு கோவம் வரும்னு நினைக்கீங்க? நந்தியவன் சொல்லிட்டாங்க. நந்தியவருவானுக்கு வந்தது கோவம். அவர் நீட்டிய கை நிற்கனாரு, அப்படியே நீட்டிய கை மடக்க முடியல அப்படின்னு. உடனே கருணையே வடிவாகிய விசாலட்சி அம்மையை வழிபாடு செய்ய அம்மா சொன்னாங்க, வா நீட்டிய கை மடக்க வரும், ஆனால் நீ கங்கைக்கு அந்தப்புறமாக இருந்துதான் வழிபாடு செய்ய முடியும். நீ என்ன செய்ய முடியாது, காசிக்குள் வந்து வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே செய்யணும். இப்பயும் நீங்க போனீங்கன்னா, காசிக்கு போனீங்கன்னா வியாச காசின்னு தனியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் வியாச காசி. இப்ப அந்த தத்தன் கிட்ட சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா,
சொரூப சிவம் அப்படின்னு பேரு. அந்த தத் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சொரூப சிவம். சொரூப சிவம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப சாமிக்கு உருவம், அருவம், உருவம், அதையும் தாண்டிய சொரூபம் என்ற நிலை இருக்கு. இப்ப மழை நீர் வருதா? அது எப்படிப்பட்ட நீரு? சுத்தமான நீரா, சுத்தம் இல்லாத நீரா? மழை நீர் ரொம்ப ரொம்ப சுத்தமான நீர். அது நம்ம வீட்டு மொட்டை மாடியில வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொட்டியில, அது எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்குமா? தொட்டியில வந்து விழுந்தா கலங்கலாயிரும். மேல இருந்து வந்த தண்ணீர் சுத்தமாயை, சுத்தமான தண்ணீர். நம்ம வீட்டு மாடியில உள்ள தொட்டியில விழுந்ததும் அது அசுத்தமாயா மாறினது. அங்கிருந்து நேரா குழாய் வழியா சாக்கடைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்னது? அது பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அது மாதிரிதான் நம்ம சாக்கடையில தான் இருக்கோம். அசுத்தமாய போனத்திலையும் இல்லை, சுத்தமாய போனத்திலையும் இல்லை. நம்ம இருக்கக்கூடிய மாயா போனம், பிரகிருதி மாயா போனம். இங்க இருந்து கடை தெருது சாதாரணமா போக முடியாது. அதுலயும் எந்த தத்துவத்துல இருக்கும்? முதல் தத்துவத்துல மண்ணுல இருக்கும். இங்க இருந்து நம்ம 36 தத்துவத்தையும் கடந்து இருக்கக்கூடிய சொரூப சிவத்தை நாம் அடைய வேண்டும். 36 தத்துவத்தையும் கடந்து இருக்கவர் தான் இறைவன். தத்துவத்துக்கு உட்பட்டவங்க தான் நாம எப்படி அப்படின்னா 31 தத்துவம் நமக்கு உடம்பாக வரும். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, மெய், வாய், கண், எருவாய், கருவாய், அடுத்து நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, மண், கடைசி என்னது? மண். இப்படி 36 தத்துவத்துக்கு உட்பட்டு நாம இருப்போம். இறைவன் எப்படி இருக்காரு அப்படின்னா 36 தத்துவங்களையும் கடந்து, தத்துவங்களை எல்லாம் கடந்தவர் தான் இறைவன். புரிஞ்சுச்சா? அப்படி தத்துவங்களை எல்லாம் கடந்து சாமி இருக்கின்றார். அதற்கு பேரு சொரூப சிவம் என்று பெயர். அது இன்ன தன்மையின் என்று நாம் சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு சொரூப சிவம் என்றும், தத் என்றும், வடமொழியில தத் என்றால் சொரூப சிவம் என்று பெயர். அது எப்பதான் நம்ம சாமியை பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம பக்குவம் அடைந்த காலத்தில் இறைவன் தன்னை காட்டுவார். என்னை காட்டி, உன்னை காட்டி, இன்ப தொட்டிலே ஆட்டி வளர சொக்கநாதா என்று குருஞான சம்பந்தர் சொல்வதற்கெனங்க அந்த நிலையில சாமி நமக்கு தன்னை காட்டுவார். அது வரைக்கும் நாம பார்க்கவே முடியாது. அப்ப இந்த சொரூப சிவம் இன்ன தன்மைன்னு நம்ம பார்க்க முடியலன்னா எப்படி நாம் இறைவனை அறிய முடியும் என்று நாம் சொல்லும் போது சாமி என்ன செய்யறாரு? கொஞ்சம் இறங்கி வந்து பரசிவனும் பராசக்தியுமாக வந்து, அடுத்து சிவமும் சக்தியாக வந்து, அடுத்து நாத தத்துவத்துக்கு வந்து நமக்கு தன்னை உணர்த்துகின்றார். இல்லைன்னா நம்ம சாமி யாருன்னே நமக்கு தெரியாம போயிடும். அதை அறிவுறுத்தும் பொருட்டு தான் சாமி உருவமா வர்றாரு, அருவுருவமாக சிவலிங்கமா வர்றாரு, அருவமாக ஜோதி வடிவமாக வர்றாரு. அதையும் தாண்டி இன்ன தன்மையினே சொல்ல முடியாத அளவுக்கு சொரூப சிவமாகவும் சிவபெருமான் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க. அப்படி இன்ன தன்மை என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலன தனி ஆரூரானை மறக்கணுமாமே என்று சுந்தரம் சாமி மிக அற்புதமாக சொல்கின்றார். சாமி எல்லாம் தருவார். பொண்ணு வேணுமா வாங்கிக்கோ, பொருள் வேணுமா வாங்கிக்கோ, பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. போகம் வேணுமா? உனக்கு எந்த லோகம் வேணும்? இந்த லோகம் வேணுமா, இல்ல திருமலை இருக்கக்கூடிய உலகம் வேணுமா, இல்ல பிரம்மலோகம் வேணுமா? எந்த லோகத்தை கேட்டாலும் சாமி கொடுத்துறாரு. ஆனா நம்மளுடைய விருப்பம் அதுவாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய விருப்பம் சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு விருப்பம் மட்டுமே நமக்கு. அதிலேயே அழுந்தணும், சாமி கிட்டேயே அழுந்தி வழிபாடு. அப்படி சாமி இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னா, நமக்காக சுத்தமாயா போனத்துல இருந்து சுத்தமாயைக்கு வந்து, அடுத்து அசுத்தமாயா வந்து, அதுக்கப்புறம் சாக்கடையாக நமக்காக சாக்கடையில கால் வைக்கிறாரு சாமி. நாம இருக்க சாக்கடையில சாமி காலை வச்சு நமக்கு அருள் செய்வதற்காக சுவாமி எவ்வளவு பெரிய திறன். இப்ப சரி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொல்றேனே, இப்ப 3வது மாடியில ஒரு பணக்காரர் இருக்காரு, கீழே ஒரு பிச்சைக்காரன் வர்றாரு, வந்து ஐயா அப்படிங்கிறாரு. இப்ப 3வது மாடியில இருக்கிறவரு பிச்சை போடணும்னா என்ன செய்யணும்? இறங்கி வரணும். இறங்கி அங்கிருந்து துட்டு தூக்கி போட முடியுமா? என்ன செய்யணும்? இறங்கி வந்து கேட்ட திறந்து வெளியில வந்துதான் என்ன செய்ய முடியும். அதே போல சாமி என்ன பண்றாரு? நமக்காக இறங்கி வந்து
அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் வந்து நமக்கு வந்து என்ன செய்யறாரு வந்து அருள் செய்யறாரு. இப்போ எவ்வளவு தூரம் நமக்கு இறங்கி வராரு பாருங்க. இல்லையில்லாத கருணை, எல்லை இல்லைன்னு கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்திடணும் என்று போவதற்காக நமக்காக இறங்கி வந்து அருள் செய்யணும். அப்படிப்பட்ட அந்த சத்தியன் என்ற சொல்லுக்கு என்ன சொன்னேன், சொரூப சிவம் என்று பெயர். அப்படிப்பட்ட வியாச முனிவர் தொகுக்க சுதமா முனிவர் என்ன செய்தாரு, இந்த கதையை எடுத்து இயம்பினார். நவையில் சூதன் இயல்பினால் முனிவர் முகம் பார்த்து அச்சூத முனிவர் இயல்பால் முனிவர் முகம் நோக்கி வியாசமுனி உயர்வினால் சிறந்த வியாச மாதவரை இனிமை மிகச் செய்த உயர்ந்த வழிபாட்டால் சுகர் அப்படின்னா யாருன்னா அவருக்கு மேல உள்ள குருநாதர் அவருக்கு சொல்ல அவர் என்ன செஞ்சாரு, உள்ளன்போடு இந்த புராணத்தை சூதமுனிக்கு சொல்ல சூதமுனிவர் வந்து என்ன செய்யாரு, இந்த புராணத்தை எடுத்து உரைக்கின்றார். ஆறு சங்கீதையில் சுகமாமுனிவருக்கு 4 மூல சங்கீதைகளை உணர்ந்தவர். வியாசரிடம் பல நூல்களை கற்று தேர்ந்தவர் இந்த சூதமாமுனிவர். அப்ப வியாசர்ட்டையும் பாடம் பிடிச்சிருக்காரு, சுகமுனிவர்கிட்டையும் பாடம் பிடிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் இந்த சுதமா முனிவர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமியுடைய புராணத்தை சொல்வதற்கு எத்தனையோ முனிவர்கள்லாம் இருக்காங்க. அதுல சூதமுனிவர் சிறந்து விளங்கக்கூடியவர். அது மாதிரி உபமன்ய மாமுனிவர் சிறந்து விளங்கக்கூடியவர். உபமன்ய மாமுனிவர் கைலாய மலையினுடைய அடிவாரத்தில் அங்கே அத்தனை சுத்த யோகிகளுக்கும் சாமியுடைய புராணத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இது பெரிய புராணத்துல வரும். அத்தனை முனிவர்களுக்கும் சாமியுடைய கதையை எடுத்து கைலாய மலையில அடிவாரத்துல எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜோதி பிளம்பு ஒண்ணு அப்படியே போயிடும். அது பார்த்ததுமே இவர் எதிர்த்து அப்படி கையெடுத்து கும்பிட்டார். அந்த சுத்த யோகிகள்லாம் கேட்டாங்க, சாமி சிவபெருமானை தவிர வேற யாரையும் தொழாத இந்த திருக்கை அந்த ஜோதியை கண்டு வணங்கியதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது யார் தெரியுமா, சிவபெருமானுடைய தோழமை ஊண்ட சுந்தரமுத்து சுவாமிகள் என்று அவர் எடுத்து சொல்ல அவருடைய கதையை சொல்லுங்கள் என்று அந்த சுத்த யோகிகள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சுந்தரமுத்து சுவாமியுடைய கதையை எடுத்து உபமன்ய முனிவர் எடுத்து போயினார். இது வந்து பெரிய புராணத்துல பெரிய கதையா வரும். அந்த உபமன்ய மாமுனிவர் யார் அப்படின்னா, பாலுக்கு பாலகம் வேண்டி அழுதிட அருக்கடல் இந்த பிரான். பாலுக்காக அழுதுக்காக அருக்கடலே சாமி கொடுத்த ஒரு முனிவர் உபமன்ய மாமுனிவர். முனிவர்கள் நிறைய இருக்காங்க. ஒரு முனிவர் 2 முனிவர் கிடையாது, எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் சாமியோட அருளை பெற்ற முனிவர்களாக திகழ்கின்றனர். மதுரை எம்பதியில ஒவ்வொரு வீதிலையும் முனீஸ்வரன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சாமி யார் பார்த்துருக்கீங்க? மதுரையில பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வீதிலையும் முனீஸ்வரன் போட்டிருக்கும். அந்த முனீஸ்வரன் யாரு? சிவபெருமான் கூட வந்தவங்க, கைலாய மலையில இருந்து வந்தவங்க தான் ஒவ்வொரு வீதிலையும் முனீஸ்வரன் இருப்பாங்க. மதுரையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சாமி திருமணம் முடிக்க வரும்போது எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் கூட வந்தாங்களா சாமி கூட, அவங்க தான் அங்க ஒவ்வொரு வீதிலையும் வச்சிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட முறையினால் சுகமுனிக்கு வியாசமுனி உபதேசம் செய்ய, சுகமுனிவர்கிட்ட இருந்து யார் உபதேசம்னா வியாசமுனி உபதேசம் ஒளிந்தவாறும் மறையுலாம் ஜெயந்திபுர வைபவமும் சொற்றதும். ஜெயந்திபுரம்னா எது? திருச்செந்தூருடைய மகிமையை சொல்வதும், வைகை கந்தன் பிறையுள்ளா சடை கடவுள் கௌரியிடம் தோய்ந்த பெரும் போகம் தன்னில் வாங்க சார் நிறைவினால் அவதரித்த கடவுளர் தம் முகம் நோக்கி நிகரில்லாத கந்த பெருமானாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்து என்ன செய்தார், திருச்செந்தூருக்கு வந்து அவர் எண்ணில்லாத ஆற்றலை யான் கூறுகின்றேன் என்று இந்த இடத்துல இந்த பாட்டுல சொல்ல வர. ஆனா இந்த இது சுகமுனிவர் யாருக்கு சொல்றாரு? வியாசமுனிவருக்கு சொல்றாரு. வியாசமுனிவர் யாருக்கு சொல்றாரு? சுதமா முனிவருக்கு சொல்றாரு. இந்த சூதமுனிவர் யாருக்கு சொல்றாரு அப்படின்னா நமீசாரண்ய முனிவர்களுக்கு எடுத்து குறைக்கின்றார். இப்படி இந்த நைமிசாரிய சாரண்யம்னா என்ன அப்படின்னா, பிரம்மா ஒரு முறை தர்ப்பப்பையை பாய் போல உருட்டி ஒரு இடத்துல வச்சாராம். அங்க எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் தவம் செய்தாரலாம். அப்படிப்பட்ட இடத்துக்கு பேரு நைமிசாரண்யம் என்று பெயர். அங்கதான் எல்லா முனிவர்களும் என்ன செய்வாங்க, சாமியுடைய கதைகள் எல்லாம் கேட்பாங்க. அப்படி அங்கதான் இவர் என்ன பண்றாரு,
இந்த சூதமா முனிவர் இந்த கதையை எடுத்து அந்த முனிவர்களுக்கு எடுத்து உரைக்கின்றார். பாரத கண்டத்தி இலை மலை வளனும் நதி சிறப்பும் பரப்பு தென்னீர் வாரதியின் பெருவளனும் பெற்ற நகர் ஒன்று நம்முன் வகுப்பீர் என்ன ஆற அருளி இறை கேட்ட அந்நகரம் முன்னர் என கடக்கன் இந்த சூரன் உயிர் குடித்து அருளால் இருந்து அசிந்து புற மூன்று சொற்றவாரம். இப்படி ஒவ்வொரு நிலையும் எடுத்து 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 சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாரத கண்டத்துல மலை வளமும் நதி சிறப்பும் கடல் வளமும் கொண்ட ஒரு நகரம் எது என்று கேட்டால் திருச்செந்தூர் அப்படிங்கிறாரு. நமக்கு தெரியறதுல என்ன தெரியும்? கடல் மட்டும்தான் தெரியும். அங்க திருச்செந்தூர்ல கடல், ஆனா மலை வளம் இருந்திருக்காங்க. மலை வளம் இருந்திருக்கு, நதி வளம் இருந்திருக்கு, நதியெல்லாம் ஓடி இருக்குங்கிறார். அப்போ நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியல. காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு. மலையெல்லாம் பெயர்த்து எடுத்துட்டாங்க. இப்ப நிறைய ஊர்ல மலையவே காணும் நிறைய இடத்துல. ஏன்னா இந்த ஊரை வீடு கட்டுறதுக்கு இந்த மலையெல்லாம் என்ன செய்யறாங்க, குண்டை வச்சு தகர்த்து. நான் சின்ன பிள்ளையில ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். எங்க நம்ம கொல்லங்குண்டான்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க ஒரு குட்டி மலை ஒண்ணு இருக்கும். அப்ப ஒரு குட்டி மலை இருந்தது. இப்ப போல மலையே காணும். என்னன்னு பார்த்தா ஊரை குண்டு வச்சு தகர்த்துருக்காங்க. ஏன்னா எங்க சித்தப்பா அந்த வேலை தான் பாக்குறாங்க, அந்த கல் உடைக்கிற வேலை. அந்த குண்டு வச்சு எடுத்து அந்த கல்லை உடைச்சு இந்த இதுக்கு நம்ம கட்டடம் கட்டுறாங்கல்ல, அதுக்கு கொடுக்கறது அந்த வேலை. அதனால என்ன வேலைன்னு கேட்டால் இந்த கல் உடைக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல அது கல் உடைக்கிற வேலை பார்ப்பாங்க நிறைய பேர். இப்போ மலையே நிறைய இடத்துல இல்லாமே போயிடுச்சு. அப்படி மலை வளம்லாம் இருந்த ஒரு ஊராக திருச்செந்தூர் விளங்குகின்றது அப்படின்னாரு. பாரத கண்டத்தில் என்ன நகரம் இருந்துச்சு? மலை வளம், நீர் வளம், அதாவது நதி வளம், அப்புறம் கடல் வளம், இப்படி எல்லாமே இருந்த ஒரு ஊராக திருச்செந்தூர் விளங்கியது. பின்னர் குமரன் வினவியா 13 காலத்தில் இம்மனோருக்கு துன்ப விளைவித்த சூரபத்மன் உயிரை ஒழித்து அருளோடு எழுந்து அருந்த ஜெயந்திபுரம் திருமுன்பு தேவர்கள் கூறியது. இந்த கதையில நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சூரபத்மனை வதம் செய்ததும் தேவனுடைய துன்பம் நீங்கிய வரலாறை யான் இந்த செய்தியில் கூறப்போகின்றேன். அப்படி இந்த பதிகம் முழுவதுமே வியாச முனிவர் எதுக்காக சொல்றாருன்னா, முன்னுரை மாதிரி கொடுக்குறாரு. இந்த திருச்செந்தூர் புராணத்துல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு யார் எழுதுறா? சூதமுனிவர் சொல்வதாக யார் எழுதுறா? வென்றிமாலை கவிராயர் இந்த நூலை செய்யறாரு. இந்த நூலை ஏற்றி வருகிறாரு வென்றிமாலை கவிராயர். கதை நல்லா புரியுதா? ஆனா இப்ப புராணத்தை யார் சொல்ல போறாரு? சூதமாமுனிவர் சொல்ல போறாரு. அப்படி திருச்செந்தூர் மலை வளமும் நதி வளமும் கடல் வளமும் மூன்றும் கொண்ட மதிப்புக்குரிய ஒரு பதியாக விளங்குவது இந்த திருச்செந்தூர். அப்ப குண்டிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அப்ப இங்கேயும் சாமி என்ன செஞ்சிருக்காரு? மலையில இருந்திருப்பாரு. அந்த மலையை பேர்த்ததுனால இப்ப பூரா அது வத்தி என்ன ஆயிடுச்சு? கடல் பக்கத்துல இருப்பதாக இருக்கின்றது. ஆனாலும் கடல் சார்ந்த இடம் இந்த திருச்செந்தூர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன்னா இது திருவடி சேத்திரமாகவும் வேற ஏதாவது விளங்குகின்றது. இது குரு ஸ்தலமாகவும் இது விளங்குகின்றது. கால்பட்டு அழிந்தது அவன் எந்தன் தலைவேல் அயன் கையெழுத்தே என்று அருணைநாத பெருமான் கூறுவதற்கிணங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவடி எதாக விளங்குகின்றது? நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வலிமை முருகப்பெருமானுக்கு இருக்கு. இது வரைக்கும் உங்க ஜாதகம் எப்படியோ இருந்திருக்கும். நீங்க திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சாமி என்ன பண்ணுவாரு? முதல்ல இந்த சிவ வழிபாட்டுல நிலைச்சி இருக்க வச்சிருவாரு. ரெண்டாவது உங்களுடைய ஜாதகத்தெல்லாம் மாற்றி அமைச்சிருவாரு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள ஜாதகத்துக்கும் இப்போ உள்ள ஜாதகத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்க அடியாரம் வந்துட்டாலே சாமி என்ன பண்ணுவாரு? உங்களுடைய ஜாதகத்தை மாற்றி அமைச்சு. வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம பஞ்சபுத்தூர்ல முத்துசாமி தெரியுமா உங்களுக்கு? இப்போ வயசு 85 வயசு ஆயிடுச்சு. அவர் ஜாதகத்தை நீங்க போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இறந்து வச்சிருவாங்க. 60 வயசுல இவருக்கு முடிஞ்சிருச்சுங்க, நேரம் புல்லு முளைச்சிருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இன்னும் உயிரோட இருக்காரு, 85 வயசு ஆச்சு. அவர் ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. இவரெல்லாம் இறந்து வருஷம் ஆச்சுங்க, நேரம் புல்லு முளைச்சிருக்கும் அப்படின்னாங்களாம். அவர் சொற்பொழிவுல சொல்லுவாங்க அந்த ஐயா. அப்படி ஜாதகம்னா, ஏன்னா அவரு தொடர்ந்து 63 நாயன்மார்களுடைய குரு பூஜையை நடத்திய காரணத்தினால் சாமி அவர்களுக்கு மேலும் 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 என்ன செய்யறாரு? இந்த ஆயுளை கூட்டிக் கொண்டே சென்றார். இப்ப நல்லா சரியாகி நல்லா இருக்காங்க. அந்த என்ன சொற்பொழிவு தான் கொஞ்சம் இப்ப போகல, அவர் ரொம்ப போகல தவிர்த்துட்டாங்க.
நமக்கு சொற்பொழி பேச வாய்ப்பு கொடுத்தது அவங்க தான். நம்ம மலபார் உலகத்துல இப்போ நாளைக்கு நான் வரமாட்டேன் சரவணா, நீ கொஞ்சம் பேசிடுறியா அப்படிம்பாங்க. நான் நிறைய குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போட்டேன். போய் அவர் 1 மணி நேரம் டெய்லி பேசுவார். போனா கடன்னு பேசிட்டு இப்போ டைம் பார்த்தா வெறும் 20 நிமிஷம் தான் ஓடி இருக்கும். ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு மணி நேரம் கூட பேச முடியலையேன்னு வருத்தப்பட்ட காலம்லாம் உண்டு. சாமிகிட்ட அழுதுருக்கேன், வைத்தியநாத சாமிகிட்ட. சாமி என்ன சாமி 1 மணி நேரம் கூட என்னால பேச முடியலையே அப்படின்னு அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் தான் சாமி பெரும் கருணையினால நீ 5 மணி நேரம் கூட பேசடா, உன்னை பேச வைக்கிறேன் அப்படின்னு சாமி பேச வைக்கிறேன். அப்படி மிகப்பெரிய கருணை. ஒரு முறை என்ன பண்ணாங்க, ஐயா சரவணா நீ நாளைக்கு முருகப்பெருமானை பத்தி பேசணும் அப்படின்னாரு. சரிங்க பேசிடுவோம் அப்படின்னு நல்லா தயார் பண்ணிட்டு வந்தேன். வந்ததும் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, என்னை பேச விடல. என்னடா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு திடீர்னு இப்ப சரவணை பேசுவோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம் அப்படின்னாங்க. நான் அடிக்கடி பேசுறேன் 1.5 மணி நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன் அருணைநாதரை பத்தி. அப்ப சத்தம் போட்டாங்க, நான் 10 நிமிஷம் டைம் கொடுத்தா நீ 10 நிமிஷம் தான் பேசணும், 1.5 மணி நேரம் நான் சொன்னேன்னா அப்படின்னாங்க. அப்படின்னு 10 நிமிஷம் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிக்கணும். 1.5 மணி நேரம்னா 1.5 மணி நேரத்துல சொல்லி முடிக்கணும். எவ்வளவு நேரம் டயம் இருக்கோ அந்த டயத்துக்குள்ள சொல்லி முடிக்கணும் அப்படின்னாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு இருந்துட்டேன். இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி அனுபவத்தெல்லாம் நமது உச்சமையா நமக்கு கொடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாம நூல்கள் எல்லாம் படிச்சாதான் நம்ம நிறைய பேச முடியும். அளவுரையை படிச்சோம்னா நம்ம நிறைய என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ரெண்டாவது நம்ம பேசுறது நம்ம பேசல, யார் பேசுறா, உள்ள இருந்து சாமி உள்ள இருந்து பேச வைக்கின்றார் என்கின்ற தன்மையோடு தான் நாம என்ன செய்யறோம், பேசணும். நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை. உள்ளிருந்து இயக்குவது ஈசனே என்கின்ற உணர்வோடு நாம் இயங்கினால் அதுல எது வராது, குற்றம் குறை. இப்ப நாம பேசணுங்கிற என்ன இருந்துச்சுன்னா குற்றம் நிறைய இருக்கும், இருக்கும். அப்படிப்பட்ட அடுத்த பாட்டு சொல்றாரு, தன்னலியில் குமரேசன் ஜெயந்திபுரம் போந்து உலக தலைக்க மாயோன் கண்ணிடத்து தோன்றும் இரு கண்ணியர். ஒரு காலத்துல திருமால் அப்படியே முருகப்பெருமானுடைய மூத்தத்தை பார்த்தாராம். முதல்ல சுவாமி அந்த 6 முகத்தை கொண்டு வந்ததும், நெற்றி கண்ணிலிருந்து 6 திருமுகத்தை கொண்டு வந்ததும், அதை பார்த்த மாத்திரத்துல 2 கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததான். யாருக்கு, திருமாலுக்கு. நான் சொல்றாரு, மாயன்னா யாரு, திருமால். அவருடைய கண்ணிடத்து தோன்றும் இரு கண்ணியர், ஒன்னு அமுதவள்ளி மற்றொன்று சுந்தரவள்ளி. இடக்கண்ணுல யாரு வந்தா, வழக்கண்ணுல யாரு வந்தா, சொல்லுங்க பாப்போம். இடப்பக்கம் தேவியான, வலப்பக்கம் வள்ளி. இப்ப என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, வள்ளி வலப்பக்கம் வந்ததுனால அவளுக்கு ஒரு அகந்தை ஏற்பட்டதான். அத சொல்றார், கண்ணிடத்து தோன்றும் இரு கண்ணியர் பாலினிது இருக்கும் காளை யானை பெண்ணமுதை மானடித்த பேதமை இகழ்ந்து திருந்தனை பெறானுள்ளோம். இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, வள்ளி யாரை இகழ்ந்தாங்கன்னா, நீ என்ன இருந்தாலும் இடப்பாகத்துல இருந்து தானே வந்த, இடக்கண்ணுல இருந்து தானே வந்த அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, இகழ்ந்து பேசிய காரணத்தினால் முருகப்பெருமான் என்ன பண்ணாரா, இவரை மண்ணுலகத்தில் மானாக மானுடைய வயிற்றில் பிறக்குமாறு செய்தார் முருகப்பெருமான். அது சொல்றார், பெண்ணமுதை மான் அளித்த பேதமையில் இகழ்ந்தவனை பிறானுள்ளோர்ந்து மண்ணுலகத்துல போய் இருக்குமாறு செய்து காத்த மாதவன் தன் வலக்கண்ணில் அவதாரம் செய்தால் யாரு, வள்ளி. வலக்கண்ணில் இருந்து வந்தவள் யாரு, வள்ளி. இப்ப இகழ்ந்தது யாரை இகழ்ந்தா, தேவயானையை இகழ்ந்தார். தேவயானையை இகழ்ந்ததுனால அவ விண்ணுலகத்துல சாமி எல்லாரும் அக்னி சாட்சியாக திருமணம் முடித்தார். மண்ணுலகத்துல இகழ்ந்து கூறியதுனால வள்ளிய மண்ணுலகத்தில் சாமி தேடி திருமணம் முடித்தார். 2 பேருமே முற்பிறவில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சாமியை நோக்கி மிகுந்த தவம் செய்திருக்கின்றார். இடக்கண்ணிலையும் வழக்கண்ணிலையும் வந்தாலும் கூட முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோள்ல மட்டும் உறுதியா இருந்திருக்காங்க. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம இறைவனை அடைய வேண்டும் என்றால் குறிக்கோள் இல்லாமல் மட்டும் நாம வாழவே கூடாது. குறிக்கோள் கட்டாயமா, காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், 5:30 மணிக்கெல்லாம் 5 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சு பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து
விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கருவினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்று சொல்வதற்கு இணங்க நாம் ஒரு குறிக்கோள் வைத்துக் கொள்ள வேண்டும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை டு இத்தனை மணிக்குள்ள இந்த பூசையை முடிக்கணும், அடுத்து திருக்கோயிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும், அங்க திருத்தொண்டு செய்ய வேண்டும், விளக்கு போட வேண்டும். இப்படின்னு நாம் என்ன செய்யணும், ஒரு குறிக்கோள் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிக்கோள் இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சொற்பொழிவாளர் சொல்லுவாங்க, தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. பேசி கேட்டிருக்கீங்களா? குறிக்கோள் இல்லாமல் வாழணும். இறைவனை அடைவதற்கும் அதே நிலைதான் குறிக்கோள். அதாவது அப்பர் சொல்றாரு, பாலனாய் கழிந்தனாலும் படிமலர் கோதை மாதம் வேளனாய் கழிந்தனாலும் மெடிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சேலலாம் பலனை வேலி திரு கொண்டிச்சரத்துலானே என்பது அப்பர் சாமியுடைய பாடல். அப்ப நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் இளமையில வழிபாடு பண்ணாலும் பரவாயில்ல, நடு வயதுல வழிபாடு செய்யறாலும் பரவாயில்ல, இப்பயாவது நமக்கு இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றாரே என்கின்ற உணர்வோடு. சில பேர் சிறு பிள்ளையிலே வந்துருவாங்க. சின்ன பிள்ளையை பார்க்க நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், இந்த பிள்ளை இப்படி வழிபாடு செய்யுது. அன்னைக்கு நம்ம பெங்களூர் போகும்போது ஒரு பிள்ளை இருந்துச்சா, அந்த வீட்டுல எப்படி இருந்துச்சு, ஞான சமுந்தரமா இருந்ததா? அந்த கோலத்தை பார்க்க அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். நான் இது முடிஞ்சது உங்களுக்கு காமிக்கேன் அந்த படத்தை. அப்ப அந்த வயசுல அது கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது செய்த பண்டை பிறவியில் செய்த தவப்பயன் காரணமாக இளமையிலேயே அடியார் இல்லத்துல பிறந்து நடுத்தர வயதுல வருது அப்படின்னா, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பலனை பாதியிலே முடிச்சுட்டு வந்திருக்கு. அதனால இளமையில இந்த இளைஞனாக இருக்கக்கூடிய வயசுல வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவ வழிபாடு மட்டும் எதுல விடுறீங்களோ விட்டதுல இருந்து தொடரும். இப்ப வழிபாட்டுக்கு வரல அப்படின்னா மறுபடியும் ஜீரோல இருந்து வரும். இப்ப நீங்க சமய தீட்சை எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிறகு நீங்க சமய தீட்சை எடுத்து நம்ம உயிர் பிரிஞ்சதுன்னா அடுத்து எங்க டேரக்டா முதல்ல எங்க போயிருவீங்க, சமய தீட்சை எடுத்து அப்படி எங்க விட்டீங்க விட்டதுல இருந்து நீங்க தொடருங்க. சரி, சிவபூஜை எடுத்துருக்கீங்கன்னா சிவபூஜையில இருந்து அங்க போவீங்க அடுத்த பிறகு. சரி, எடுத்த பிறகுலே பக்குவம் வந்துருச்சுன்னா டைரக்டா போயிடலாம். புரிஞ்சுச்சா? அதுக்கு பக்குவம் வரணுமே, அதுதானே விஷயம். பக்குவம் வர்றதுதான் பெரிய விஷயம். பக்குவம் என்பது என்ன? உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வும் உணர்வுக்கு பக்குவம் என்று பெயர் அப்படின்னு சொல்ல வேண்டிய கருத்தை நீங்க அப்படியே வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பக்குவம் என்று பெயர். உள்ளவாறே உணர்தல், அதுக்கு பேர் பக்குவம் என்று பெயர். அந்த பக்குவம் எப்போ வரும்? அடியார்களோடு இணங்கினால் வரும், திருக்கோயிலுக்கு வந்தால் வரும், திருத்தொண்டு செய்தால் வரும். இப்படி நாளுக்கு நாள் நமக்கு பக்குவம் வந்து கொண்டே இருக்கும். பக்குவம் வர 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 நம்ம என்ன செய்யலாம், சிவபெருமானை அடையலாம். அப்ப இதுக்கு வந்து வயசு தர கிடையாது, எந்த வயசுலயும் வரலாம். இறைவன் உணர்த்தாம நாம் என்ன செய்ய முடியாது, இந்த வழிபாட்டுக்குள்ள நாம வர முடியாது. சில பேர் இளமையில வருவாங்க, சில பேர் நடுத்தர வயதுல வருவாங்க, சில பேர் வயசான காலத்துல வருவாங்க, சில பேர் உயிர் போகிற நேரத்துல வருவாங்க. அது மாதிரி ஒரு உயிருக்கு ஞானம் எப்போ வரும் என்று யாருக்கும் தெரியாது, தேவர்களாலே அறிய முடியாதான், சாமி ஒருத்தருக்கு தான் தெரியுமா. சில பேருக்கு இறக்கும் தருவாயில கூட ஞானம் வரும். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கொடா என்பது நம்மளுடைய அருளாளருடைய வாக்கு. ஆனா ஞானம் வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே என்ன வந்துடும், நமக்கு மோட்சம் வந்துடும். அது ஞானம் என்பது என்ன அப்படின்னா, எல்லா பொருள்களிலும் ஈசன் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு எப்ப நமக்கு வருதோ அப்பதான் நமக்கு ஞானம் வருகின்றது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். எந்த பொருள் பார்த்தாலும் நமக்கு இறக்கம் வந்துடும். சாதாரண ஜட பொருளை பார்த்தா கூட நமக்கு என்ன வந்துடும், ஒரு இறக்கம் வரும். உயிருடைய பொருள், உயிரற்ற பொருள், எல்லா பொருளையுமே ஈசன் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு வருவது ஞானம். அதுக்கு முன்னாடி 3 வேலை இருக்கு. அந்த ஞானம் வருவதற்கு 3 வேலை என்னன்னா, இறைவனுக்கு தொண்டு செய்தல், அப்புறம் திருமுறைகள் பாடுதல், நாமம் ஜெபித்தல், அதுக்கப்புறம் மனதினால் யோக நிலையில் சிந்தித்தல். இது 3 செய்தாதான் நமக்கு ஞானம் வரும். இது 3 செய்யலைன்னா ஞானம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. 2வது, ஞானம் வருவதற்கு வேதம் பார்த்தாலும் ஞானம் வராது. சிலர் நினைக்கிறாங்கல்ல, அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்யறாங்க, வேதமா நினைக்கிறாங்கல்ல, என்ன இருந்தாலும் ஒரு பணக்காரி தான் அப்படிங்க, இவன் பணக்காரி விட்ட பணம் நிறைய இருக்கும் அப்படிங்காங்கல்ல, அப்படின்னா இவன் எப்படி நம்ம கிட்ட பழகாகும் அப்படிங்காங்கல்ல. அப்படி நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, வேதம் பார்க்கக்கூடாது. இவங்ககிட்ட தான் பழகணும், இவங்ககிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற வேதமும் நாம பார்க்கக்கூடாது. வேதம் பார்த்தால் ஞானம் கட்டாயமா வரவே வராது. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வர வேண்டும். அப்படி பார்த்தா நமக்கு ஞானம் புதுசாலாம் வராது. இயல்பாகவே உங்களுக்கு அது என்ன இருக்கும்,
தேங்கி இருக்கும். அது குருநாதருடைய பார்வைப்பட்டதோ அது வெளிப்பட்டு தோன்றாது. சூரியகாந்த கல்ல சூரியன் பட்டதுமே அது நெருப்பு பொறியை கக்குவது போல உங்களுக்கு குருநாதருடைய உபதேசம் பட்டதுமே உங்களுக்கு ஞானமானது வெளிப்பட்டு தோண்ட ஆரம்பிச்சு. சிலர் சொல்றாங்க எனக்கு இப்பதாங்க ஞானம் வந்தது அப்படிங்காங்கல்ல, இப்படி தலையை வெட்டிட்டு சொல்லுவாங்க எனக்கு இப்பதாங்க ஞானம் வந்தது அப்படிங்கிறாங்கல்ல. அப்படி வந்தது என்ன அர்த்தம்? ஒரு நாள் போயிரும்னு அர்த்தம். ஞானம் வந்தது அப்படின்னா ஒரு நாள் போயிரும்னு அர்த்தம். அப்படி போகாது. சரி, அப்படி தேவயானமையை மான் தந்த மகளான இளம் வள்ளியார் இகழ்ந்து கொண்டு அந்த செய்கையை முருகன் திருவுள்ளத்து உணர்ந்து உடனே முருகப்பெருமான் அதை உணர்ந்தாராம். தேவயானை அம்மையை அப்படி நினைத்த காரணத்தினால், வள்ளியார் இகழ்ந்து கூறிய காரணத்தினால், மண்ணளந்து உண்டு உடன் காத்த மாதவன் தன் வழக்கன் அவதரித்து வந்த வள்ளி தேவியை, மாதவரான திருமாலின் வழக்கண்ணில் அவதரித்த வந்த வள்ளி அம்மையை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு சொல்ற, தன்னை எதிர் வரவழைத்து நீ இடப்பால் இருக்கும் குமரம் தாரமான மின்னை அவள் மதித்திருந்த செய்கையினால் கொடும் சாபம் மேற்கொண்ட. அதனால சாமி என்ன பண்ணாரா, அவருக்கு ஒரு கொடும் சாபம் விதித்தார். என்ன சாபம் விதித்தார்? மண்ணு தர துற்பவித்து மண்ணில் உலகத்தில் போய் சென்று பிறந்து வேடர் இடத்து திரும்பியவன் வேட்டுவ பெண்ணாக இருந்து அங்கே வள்ளிதேவி என்ன செஞ்சாங்க, மானுடைய வயிற்றிலிருந்து வந்தவங்க தான் வள்ளிதேவி. அந்த வள்ளிக்கு அகழ்ந்தெடுத்த அந்த குழியில தான் வள்ளி அம்மையார் பிறந்தார். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், கந்த புராணத்துல பார்த்திருக்கோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பாட்டுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இகழ்ந்து பேச என்ன ஆகும்? அது யாரா இருந்தாலும் தெரியுமா, சொல்றாரு இந்த மாதிரி யாரு ஒருத்தர் இகழ்ந்து உயர்ந்தாரை தாழ்வாராக உணர்பவர் விலங்கி நடத்து பிறந்து விலங்காக தான் பிறப்பாங்களாம். கூடுமான அளவுக்கு இகழ்ந்து பேசுறவங்க மறுபடியும் எதா பிறப்பாங்கன்னா விலங்காக பிறப்பாங்க. அப்பாட இப்ப யாரும் சொன்னீங்களே அந்த அதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா என்ன செஞ்சாங்க, வள்ளியம்மையை வந்து விலங்கா பிறக்கல, விலங்குடைய இதுல இருந்து மான்ல இருந்து பிறந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தெய்வப்பிறவி என்பதனால் அதுல இருந்து. இப்ப நம்ம சாதாரண நாடுகள்லாம் நம்ம தப்பு செஞ்சா என்ன வரும், கட்டாயமா விலங்க போட்டுருவாரு சாமி, நீ இப்ப சாம சிங்கமா பிறந்திருப்போம் அப்படின்னு. சாவம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாய் அப்படியே அங்கங்க ஓடிக்கிட்டே வந்தது. ஓடி வந்து அந்த முனிவர் பக்கத்துல வந்து இருந்தது. அந்த நாய் பக்கத்துல அந்த முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு பாரு, பக்கத்திலேயே போய் அந்த நாய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்ததான். திடீர்னு ஒரு புலி அங்க வந்துதான். புலி வந்ததும் முனிவரை பார்த்து பயந்து ஒடுங்கி அது பக்கத்துல போய் நின்னதுல உடனே முனிவர் அப்படி பார்த்தாரு. பக்கத்துல புலி வர பார்த்ததும், நீ கவலைப்படாத நாயே, இந்த உன்னை புலி ஆக்குறேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, அந்த நாயை புலி ஆக்குனாரு. புலியை பார்த்தா அது ஒண்ணும் செய்யல, அது வாட்டு வந்துட்டு போய் போல இது நம்ம ஏனோ அப்படின்ட்டு போயிருச்சு. இப்ப புலியா இருந்துகிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு சிறுத்தை வந்துச்சு. முனிவரை போய் தஞ்சை புகுந்தது. உடனே இவர் என்ன செஞ்சாரு, சிறுத்தையாக மாற்றினார். அடுத்து சிறுத்தையா இருக்கும்போது திடீர்னு யானை வந்தது, அதை மிதிக்கு வந்தது. உடனே மறுபடியும் முனிவரை போய் முனிவா அப்படின்னாரு. உடனே அந்த நாய் சொன்னது, உடனே யானையை மாத்திட்டார். கடைசி சிங்கம் வந்தது, யானையை சிங்கமா மாத்தினாரு. இப்படி எல்லா நிலையும் மாத்தினாரா, கடைசி என்ன செஞ்சாரு, பாம்பு வந்தது, இது சர்ப்பமாக மாற்றினார். இதுக்கு ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. எதுக்கு, இந்த நாய்க்கு பாம்பு ஆயிட்டோம், இனிமே நம்மளை கண்டு படையே நடுங்கும் அப்படின்ட்டு இது மாதிரி வேற யாரையும் இந்த மாதிரி மாத்திருவாரோன்னு சொல்லி முனிவரையும் கொண்டு வந்துச்சு. நீ நாயே, நீ நீ மறுபடியும் நாயாவே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நாயாவே ஆகிட்டாரு. போ அப்படின்னு என்ன செஞ்சாராம், ஓடி போ அப்படின்ட்டாராம். இது முனிவர்களுடைய தவம் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிருவோம், பிறரை துன்புறுத்த ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து துட்டினுடைய அருமை நமக்கு அப்ப தெரியாது. துட்டினுடைய அருமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோம், மற்றவங்களை இகழ்வா நினைக்க ஆரம்பிப்போம். நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். முதல்ல துட்டு இல்லாத காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், அதே போல பிறர் இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சு நமக்கு வசதி வந்த காலத்துல பிறர் நாம் போற்ற வேண்டுமே, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே என்கின்ற எண்ணம் நமக்கு வரணும். அப்படி வரலன்னா மறுபிறவில விளங்குதான், அதுல எந்த விதமான சந்தேகமும். அப்படி
அந்த முனிவருடைய முனிவர்கள்லாம் அது மாதிரி சாபம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப முருகப்பெருமான் சாபம் கொடுத்தாரு. யாருக்கு? வள்ளி தேவிக்கு சாபம் கொடுத்தாரு. அது வந்து யாரு? அமுதவள்ளி யாரு? அமுதவள்ளி வள்ளி தேவியார், சுந்தரவள்ளி தேவியானை அம்மையார். அதே மாதிரிதான் துர்வாச முனிவர் அப்படியே சிவ பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த மலரை எடுத்துக்கொண்டு இந்திரனை பார்க்க சென்றார். அப்படி பார்க்க சொல்லும் போது, இந்திரா, உனக்காக சிவ பிரசாதம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்றார். உடனே அதை பார்த்ததும் அவர் அந்த போகத்துல அந்த யானை மேல இருந்துகிட்டு, ஐராவத யானை மேல இருந்துகிட்டு அந்த போகத்தினால என்ன செய்யாரு, அந்த பூவை வாங்கி யானை கையில கொடுத்தாரு. யானை கீழே போட்டு தேய்ச்சிருச்சு. சிவ பிரசாதத்தை தேய்க்கலாமா? என்ன செய்யணும்? இன்னும் வாங்கி வச்சு என்ன செய்யணும்? ஒண்ணு நம்ம படத்துக்கு போடலாம், இல்லை ஏதாவது ஒரு இது செய்யலாம். கீழே போட்டு அதை அவமதிக்க கூடாது. அப்படி அவமதித்ததுனால சிவ அபராதமாக ஆகியது. சிவ அபராதமாக ஆகிய காரணத்தினால் துர்வாச முனிவருக்கு கோபம் வந்தது. உடனே சாபம் போட்டார் பாருங்க, நீ எப்பயும் போல உள்ள யானையா போய் பரப்போ அப்படின்ட்டு. நேர எப்பயும் போல காட்டுல கருப்பு யானையா வந்து பிறந்தது. மேல என்ன யானையா இருந்தது? வெள்ளை யானையா இருந்தது. ஐராவதமா இருந்தது. சாதாரண எப்பயும் போல உள்ள கூட்டத்துல உள்ள யானையா வந்து இங்க வந்து இந்திரனுக்கு சாபம் கொடுத்தாரு. நீயும் போய் இருக்க கீழே உலகத்தில் போய் இருக்க கடவாயினாரு. சாமி, அரியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம்னாரு. உன்னை எப்போ எனக்கு சாபம் நீங்கும் அப்படின்னாரு. உன்னை சொக்கநாத பெருமான் வந்து உன்னை ஆட்கொள்ளுவார். அந்த யானையை கேட்டது, நான் எப்ப மீளுவேன் அப்படின்னா, உன்னையும் சொக்கநாத பெருமான் வந்து உன்னை காப்பாற்றுவார். அடுத்த நிமிஷமே இங்க வந்து அந்த பொற்றாமரை குளத்தை பார்த்ததும் அதுக்கு ஒரு ஞானம் உண்டாகி, அதுக்கப்புறம் அங்க சிவபூஜை செய்து சொக்கநாத பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு, பெருமானே நான் உங்கள் திருவடி கீழே இருக்கிறேன் என்று அந்த யானை சொன்னதுமே சாமி சொன்னாரு, நீ எப்பயும் போல இந்திரன்கிட்டே இரு. ஒரு காலம் முடிஞ்சதும் உனக்கு பக்குவம் வந்த காலத்துல உன்னை நான் ஆட்கொள்கின்றேன் என்று மறுபடியும் இந்திரனுக்கு யானையாக போனது அந்த ஐராவதம் என்கின்ற யானை. சிவபெருமானுக்குரிய யானைக்கு பேர் என்ன பேரு? ஐராவனம். இந்திரனுக்குரிய யானைக்கு பேர் என்ன பேரு? ஐராவதம். புரிஞ்சுச்சா? ஐராவனம்ங்கிறது சிவபெருமானுடைய யானை, ஐராவதம் என்பது இந்திரனுடைய யானை. சிவபெருமானுக்கு உண்மையான வாகனம் எது? சொல்லுங்க பாப்போம். சிவபெருமானுடைய வாகனம் எது? காளை வாகனம். இது ஒரு பெரிய விஷயம் சொல்லி முடிச்சது. காளை வாகனம் அதுவே கிடையாது. உண்மையிலேயே சிவபெருமானுடைய வாகனம் யானை. அந்த 2000 தந்தங்களுடைய ஐராவனம் என்கின்ற யானை. கடைசி சுந்தரம் சாமியில அந்த ரொம்ப நாள செட்டிலே இருந்துதான் அந்த யானை. அதை திறந்து விட்டு நீ போய் கூட்டு வாப்பா அப்படின்ட்டாரா சாமி. வந்துருச்சு. எங்க சுந்தரம் அஞ்சே கிழத்துக்கு வந்துருச்சு. அந்த யானை கூட்டு போறதுக்கு வந்துருச்சு. அவரு என்னைக்கு நம்ம இந்த உலக வாழ்க்கை நமக்கு இருக்குதோ அடுத்த நிமிஷம் சாமி வந்துருது. இப்ப நம்ம இன்னும் இங்க இருக்கோமா? ஏன் இங்க இருக்கோம்? நமக்கு இன்னும் இந்த வெறுப்பு போகல. உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகு மல வெறுப்பும் எல்லாம் தன்தால் வை சொக்கநாதாங்கிற நிலை நமக்கு வரல. அதனால நம்ம இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்கோம். அவரு விட்டேன் மனை வாழ்க்கையை விட்டு ஒளிந்தேன்னாரு. அடுத்த நிமிஷமே வெள்ளையான அனுப்பிச்சு விட்டாரு சாமி. உனக்கு இருக்க பிடிக்கலையாப்பா, இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு நேரா சாமி என்ன பண்ணாரு? வெள்ளையாடைய இங்க அனுப்பிச்சு விட்டாரு. என்னைக்கு நமக்கு இந்த வாழ்க்கை மேல வெறுப்பு வருதோ அப்ப சாமி அடுத்த நிமிஷம் நம்ம இங்க இருக்க மாட்டோம், கைலாயத்துல இருப்போம். புரியுது அவங்களுக்கு? இப்ப இங்க இருந்துகிட்டே இருக்கோம்னா நம்ம என்ன அர்த்தம்? நமக்கு இன்னும் பக்குவம் வினை பயன் நிறைய இருக்கு. அந்த வினையை காலி கொண்டதுக்கு ஒரே வழி என்ன? வினை பயனை நீக்கணும். அதுக்கு என்ன வழி? பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயம். நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா பாவங்கள் போகும். ரெண்டாவது, குருநாதரிடம் தீட்சை வாங்கினால் சஞ்சித வினைகள் நீங்கும். இப்ப நீங்க தீட்சை எடுக்க போறீங்களா? இது வந்து என்னன்னா, நீங்க செய்த வினைகள் எத்தனையோ பிறவில செய்த வினைகள் எல்லாம் குருநாதருடைய பார்வைப்பட்டதுனால பார்வைப்படும். அதுக்கப்புறம் குருநாதர் உங்க சிரசின் மேல கையை வைப்பாங்க பாத்தீங்களா? நயன தீட்சை, ஸ்பரிச தொடுறது வந்து ஸ்பரிச தீட்சை, பார்வையினால நீக்கிறது நயன தீட்சை. அதுக்கப்புறம் வாசக தீட்சை உபதேசம் பண்றாங்க பாத்தீங்களா? மந்திர உபதேசம் பண்றது வாசக தீட்சை. இதெல்லாம் பெற்றுக்கொண்டதும் நமக்கு என்ன ஆயிரும்? சஞ்சித வினைகள் நீங்கிரும். முற்பிறவியில் செய்த வினைகள் நீங்கிரும். புரியுதா? முற்பிறவி வினை நீங்கிருச்சுன்னா ரெண்டாவது 2 வினை என்னென்ன வினை இருக்கு? பிராப்த வினை ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஆகாமி வினையும் இருக்கு. பிராப்த வினையை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படின்னா, வாழ்கின்ற காலத்துல இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாம் சிவபெருமான் தர வந்தது அப்படின்னு நாம என்ன செய்யணும்? இதை அனுபவிச்சு தீர்க்கணும். இப்போ ஒருத்தவங்க நம்மள சத்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ எல்லாம் ஒரு ஆளாயா அப்படின்னு உடனே நீங்க திருப்பி யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிற அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, என்ன மறுபடியும் ஏற ஆரம்பிச்சேன். நீ எதனாலும் பொறுமையா அப்படியா எல்லாம் இறைவன்
நான் எத்தனை பிறவில யாரை யாரெல்லாம் வஞ்சனும், நல்ல வையா எவ்வளவு நாளும் வை அப்படின்னு நம்ம பொறுத்து போறோம். பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம தாழ்ந்து போயிட்டோம்னா நமக்கு என்ன வராது, ஆகாமிய வினை பிராப்த வினையை நம்ம என்ன செஞ்சலாம், அனுபவிச்சு தீர்த்தலாம். திருப்பி திட்டோம்னா ஆகாமிய வினை ஏறிடும். புரிஞ்சுச்சா? இப்பதான் புரியுற மாதிரி தெரியுதுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை சொல்லுங்கிறது புரியுது. அதாவது இப்ப அப்பசாமியில கடல்ல கல்லை கட்டி தூக்கி எறிஞ்சாங்க. வாங்க, அப்பசாமியில கல்லை கட்டி கடல்ல வீசி எறிஞ்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவங்க திருப்பி திட்டினாரா, அட பாவிகளா இப்படி கல்லை கட்டி தூக்கி போட்டீங்களாடா அப்படின்னு திருப்பி திட்டி இருந்தாருன்னா உள்ள முங்கியிருப்பாரு. ஆனா என்ன செஞ்சாரு, இறைவனை நோக்கி பாடினார். எல்லாம் இறைவன் செயல் என்று நினைத்தார். கல்லும் மிதந்து வந்தது. அதே போல நாம யாரு நம்ம என்ன செய்தாலும் எல்லாம் இறைவன் திருவருள் என்று நினைத்தால் என்ன வராது, பிராப்தவனையை நாம அப்படி அனுபவிச்சு தீர்த்தோம்னா நமக்கு இருவினை ஒப்பு வந்துடும். நல்லதையும் கெட்டதையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை வந்ததுன்னா நமக்கு இருவினை ஒப்பு வந்துடும். அடுத்து மலபரிவா ஆணவ வலிமையுடைய ஆணவமல வலிமை குன்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அருள் உடம்பாக மாறும். அதுக்கப்புறம் ஞானம் வரும். அதுக்கப்புறம் மோட்சம் வரும். புரிஞ்சுச்சா? பிராப்தவனையும் இப்படி அனுபவிச்சு தீர்க்கணும். அப்ப ஆகாமியவனை ஏறாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க தீட்சை எடுக்கும்போது குருநாதர் உபதேசம் செஞ்ச மந்திரத்தை உச்சரிப்பதும், அனுஷ்டானம் பண்ணும்போது அன்றாடம் செய்யக்கூடிய வினைகளை இறைவனிடம் கொடுப்பதும், மந்திரம் ஜெபிப்பதும், அந்த பாத்திரம் ஒண்ணு கொடுப்பாங்க, நீங்க வாங்கும்போது உங்களுக்கு சொன்னாங்களா, எதுவும் சொன்னாங்களா, பஞ்சபாத்திரம் வாங்கிட்டீங்களா? சரி, அந்த பஞ்சபாத்திரத்தை இந்த 11 மந்திரம், ஓம் ஈசான மூர்த்தியே சுவாகா, ஓம் தத்புருஷ பக்தாய சுவாகா, ஓம் அகோர இருதாய சுவாகா, ஓம் வாமதேவ உய்யாய சுவாகா, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே சுவாகா, ஓம் இருதாய சுவாகா, ஓம் சிரசாய சுவாகா, ஓம் சிகாய சுவாகா, ஓம் கவசாய சுவாகா, ஓம் நேத்ரோபிய சுவாகா, ஓம் அஸ்தாய சுவாகா, 11 மந்திரத்தை சொல்லி சாமிகிட்ட அன்றாட செய்யக்கூடிய ஆத்ம தவம் ஜபம் கர்ம பலன்கள் முழுவதும் சமர்ப்பயாமின்னு சொல்லி சாமிகிட்ட அத்தனையும் அந்த 11 மந்திரத்தை சொல்லி விட்டுறணும். விட்டாச்சுன்னா நீ அன்றாட செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ எல்லாம் யார் ஏத்துக்கிறா, சாமி. நன்மை தீமை முழுதும் நீ அப்படிம்பாரு மாணிக்காசர். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படிம்பாரு இன்னொரு பாட்டு. இப்படி எல்லா வினைகளையும் சாமி என்ன பண்ணுவாரு, அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வினைகளை சாமிகிட்ட ஆகாமிய வினையை முழுவதும் கொடுத்துடணும். அப்ப சஞ்சித வினையை குருநாதர் நிற்கிறாரு. பிராப்த வினையை அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்கணும், எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்லி அந்த இருவினை ஒப்புவோடு நாம் அதை அனுபவித்து தீர்க்க வேண்டும். ஆகாமிய வினையை அனுஷ்டானத்துல கொடுத்து வச்சிடணும். அப்ப வினைகள் எங்காவது இருக்கா, சங்கீதம் போயிடுச்சு, என்ன போயிடுச்சு, ஆகாமிய போயிடுச்சு. பிராப்தத்தும் அனுபவிச்சு தீர்த்தோம்னா அடுத்த நிமிஷமே நமக்கு ஞானம் வந்து, அடுத்த நிமிஷமே சாமி நம்மளை கூப்பிட்டு போயிடும். வேணா கொஞ்சம் இருந்தாலும் என்ன வந்துடும், பிறவிக்கு வித்தாயிரும். அதுக்குதான் தீட்சையை காலகாலத்துல எடுக்கணும்னு சொல்ற காரணம் அதுதான். அப்ப சாமியில ஒரு 10 கிலோமீட்டர் பட்டீச்சரத்துல தான் கேட்டாரு, சாமி உங்க திருவடி எனக்கு சூட்டு சாமின்னாரு. எப்பா நீ நல்லூருக்கு வாப்பா அப்படின்ட்டு சாமி இங்கேயே கொடுத்துருக்கலாம். அந்த ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த எஞ்சி அந்த 10 கிலோமீட்டர்ல அந்த நடந்து வரும்போது எத்தனையோ கல்லுகள் குத்தும், முள்ளு குத்தும், எத்தனையோ வினைகள் எல்லாம் கழியும்ல. அந்த வினை பாக்கி இருந்ததுனால அங்க வாடினாரு பாருங்க. வந்ததுமே சிவபெருமான் அடுத்த நிமிஷமே 2 திருவடி எடுத்து சொல்லு. வினைப்பின் கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி இருந்தாலும் சாமி அதை நீக்கிட்டு தான் என்ன பண்ணுவாரு, அதனாலதான் காரைக்கிழமையார் என்ன சொன்னாங்க, மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாம வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க சாமி. ஏன்னா அவங்களே பயப்படுறாங்க, மீண்டும் ஒரு பிறப்பு வந்துருச்சுன்னா, வினை வேகத்தினால் ஒரு பிறப்பு வந்ததுன்னா என்ன செய்ய சாமி, அப்படி நான் பிறந்துட்டேன்னா மீண்டும் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு அம்மையாரே கேட்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் எத்தனை பிறப்புன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அம்மையாரே மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் கேட்டா நாமெல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க. கரைக்கிழமையார் அம்மையார், காரைக்கிழமையார். நான் அம்மையார் தான் சொன்னேன், அப்படின்னு சொல்லலையே, அம்மையார் தான் அம்மையார்னு. இல்ல இல்ல, அம்மையார் வேற அவையார் வேற. அப்ப அவங்களுக்கே ஒரு டவுட் வருது, மீண்டும் பிறப்பூண்டேல் உன்னை என்றும் மறவாம வேண்டும் கேட்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தன்மை. அப்ப பிறரை நாம் இகழ்ந்து பேசினால் விலங்காக பிறப்போம் என்பதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது. அவன் மறைவின் வாய்ப்பு உன்னை அழல் சான்று ஆக யாம் அதுவை ஆற்றுவோம் என்று உரைத்த ஆறும் அங்கு வைதிகம் தர்மம் விளங்க உன்னை அக்னி சாட்சியாக யாம் திருமணம் புரிவோம் என்று தெய்வயானமையை முருகப்பெருமான் கூறினார். முருகப்பெருமான அக்னி சாட்சியாக விண்ணுலகத்திலும் வள்ளியை பூலோகத்தில் வந்து அவரை மான் உடைய வயிற்றில் பிறக்குமாறும் செய்தார்.
உரைத்த கொடு மொழி தாங்கி மானிடத்து பிறந்து எய்தினர் ஒருவா விந்தை வரைப்புணத்தில் இருந்து திணை காத்ததும் அம்மலையில் வயங்கும் கூர்வேல். இந்த இதை பத்தியெல்லாம் நான் எடுத்து சொல்றேங்க. இப்ப வள்ளியை பத்தியும் தேவியானையை பத்தியும் அவங்க எப்படி வந்தாங்கிற விஷயத்தையும் இந்த திருச்செந்தூர் புராணத்துல யான் கூறுகின்றேன் அப்படின்னு சூதமாமுனிவர் சொல்றாரு. சொல்வதாக சூதமாமுனிவர் சொல்வதாக இந்த பாட்டை யார் எழுதுறா? வென்றிமாலை கவிராயர் எழுதுறாரு. புரிஞ்சுச்சா? கதை புரியுதா? கதை யார் சொல்றா? இந்த கதை எழுதுறது யாரு? வென்றிமாலை கவிராயர். இந்த புராணம் அவர் சொல்வதாக எழுதுறாரு. இதெல்லாம் ஏற்கனவே வடமொழியில உள்ளத அந்த கிருஷ்ண சாஸ்திரி யார்கிட்ட சொல்றாரு? ஏற்கனவே வென்றிமாலை கவிராயர் கதை கேட்டீங்களா? முதல் கதை அவரு வடமொழியில உள்ளத தமிழ்ல எடுத்து வடமொழியில சொல்றத இவர் தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். யாரு? வென்றிமாலை கவிராயர் 900 பாடல்களாக அதை விரித்துரைக்கிறார். அதுதான் நமக்கு ஜெயந்திபுர மகிமை, அதாவது திருச்செந்தூர் தல புராணமாக நமக்கு வருகின்றது. சரி, அப்படி உரைத்த கொடு மொழி தாங்கி மானிடத்தில் பிறந்து உரைத்த சாவ மொழியை ஏற்று மானின் வயிற்றில் பிறந்து எயினர் ஒருவா விந்தை வர அந்த திணைப்புணத்துலதான் காவல் கொள்ளுமாறு வள்ளியம்மையார் அங்கே அவதாரம் செய்தார். அந்த கதையெல்லாம் நான் எடுத்து சொல்கின்றேன். வேடர்கள் நீங்காது வாழும் விந்தை மலைப்புணத்தில் இருந்து திணைக்காவல் புரிந்ததையும் இந்த புராணத்தில் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கதை புரியுதா? அது மாதிரி உன் மகளுக்கு மணமாலையை யான் அணிய வேண்டும் என்று அருளுடன் கூறிய வரலாறையும் யான் சொல்கின்றேன். முதல்ல அங்க அக்கினி சாட்சியாக அங்க மனம் முடிப்பதையும் இங்கே திரைப்படத்தில் காவல் காக்கின்ற வள்ளியம்மையாரையும் நாம் மணந்து கொள்வோம் என்று முருகப்பெருமான் சொல்வதாக இந்த புராணத்தில் எடுத்து சொல்றார். காணவரும் கரசானவன் உடன்படா திருந்தவும் கன்னி முன் போய் வானளவும் தருவாகி நின்றதும். இந்த கதை என்னன்னா, வள்ளியம்மையார முருகப்பெருமான் துரத்தி போவதையும் அவர் திடீர்னு வேங்கை மரமாக நின்றதையும், அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல. அவர் வேங்கை மரமா போயிருந்தாரு. உடனே அப்பா நம்பிகள் என்ன பண்ணுவாரு? இது என்னன்னு கேட்பாரு. இது சும்மா மரம், இப்போ வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு பாரான். ஆனா சாமி தான் முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரா? திடீர்னு வேங்கை மரமாக அங்கே வளர்ந்து இருப்பாங்க. அதை வெட்ட சொல்லுவாராம். இது வேண்டாம் வேண்டாம் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லுவாங்கன்னா, வள்ளியம்மையார் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க நிக்கிறது யாரு? முருகப்பெருமான் வேங்கை மரமாக இருப்பார். அந்த கதையெல்லாம் நான் எடுத்து சொல்கின்றேன். கன்னி முன் போய் வானளவும் தருவாகி நின்றதும் கன்னி பருவ வள்ளியார் முன் சென்று வானலாவி மரமாகி நின்ற வரலாறையும். யாருன்னா மரமாக முருகப்பெருமான். காணவர் கோன் மலைப்பால் அன்பின் போனதும் மறவர் தலைவன் மன்னன் மலையின்கண் மகளை காணும் அன்பால் வந்ததும். உடனே மகளை பார்ப்பதற்கு அந்த நம்பி அவங்க அப்பா வேகமா விரைவாக அதை பார்த்ததும் புவனத்தின் இடை வரலாறும் புதுவி தாங்கும் மரம் திணை போனத்தில் நடுவில் வந்த செய்தியும் யான் கூறுகின்றேன் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய சொல்றாரு இந்த இடத்துல. இந்த பாட்டுல இது முழுவதுமே ஒரு பதிகமாக பாடுகின்றார். இது முன்னுரையும் தான் வைக்கணும், ஆனா பதிகம் சொல்லி பாடியிருக்காரு. இந்த வரலாறுல இந்த திருச்செந்தூர் புராணத்துல என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்ல போகின்றேன் அப்படின்னு முன்னுரை. இப்ப சிவபுராணம் நீங்க எழுதுறீங்க, திருவாசகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? திருவாசகம் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? திருவாசகம் எல்லாம் படிச்சிட்டீங்களா? அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அத்தனை விஷயத்தையும் ஒரு பாட்டுல சொல்றாரு. திருவாசகத்துல யான் இதெல்லாம் சொல்ல போகின்றேன் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் ஒரு பாட்டு எழுதுறாரு. என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம். இப்படி யோசிக்க வேண்டியதில்லை, டக்குன்னு சிவபுராணம் நீங்க சொல்லியிருக்கணும். திருவாசகம் முழுவதும் முன்னுரையாக சொல்லப்பட்டது சிவபுராணம். சிவபுராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த திருவாசகம் முழுவதும் இதுதான் அப்படின்னு முன்னுரையாக சொல்லப்பட்டது சிவபுராணம். அந்த சிவபுராணத்துல என்ன? அந்த சிவபுராணம் தன்னை அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி தீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆறாத இங்கும் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ. அடுத்து சொல்லுங்க. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயவா மோயவா ஓயன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பு. மோயன்னு சொல்லணும். ஓய அப்படின்னா வினை முழுதும் ஓய அப்படின்னம்னா
இப்ப இப்போ வேகமா ஓடுறீங்க, ஓடிட்டு அப்படின்னு ஓய்வு எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓய்வு எடுத்தாச்சுன்னா மறுபடியும் ஓட போறீங்கன்னு அர்த்தம். ஓய அப்படின்ட்டீங்கன்னா மறுபடியும் நின்னுட்டு மறுபடியும் ஓட போறீங்கன்னு அர்த்தம். அப்ப வினை ஓய அப்படின்ட்டா அப்ப மறுபடியும் வினை வரப்போகுதுன்னு அர்த்தம். வினை போறது தானே சிவபுராணம் படிக்கிறீங்க. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். மோயன்னா அடுத்து நீ வினையே வராது. சிவபுராணம் பாடியாச்சுன்னா வினை மோய இல்லாமல் ஆக. நிறைய பேர் அந்த இதை படிக்கும்போது ஆனா சில இதுல கரெக்டா போட்டிருப்பாங்க, மோயன்னு போட்டிருப்பாங்க. நம்மளால எப்படி தெரியுமா, நாங்க கரெக்டா படிப்போங்க. ஓய உரைப்பன் யான் இப்படி பிரிச்சு படிக்கிறது அப்படிப்பாங்க. பாத்தீங்கன்னா பிரிச்சு பண்ணணும்னா தப்பா போயிடும். அது எந்த இடத்துல ஓய எந்த இடத்துல மோயன்னு பார்க்கணும். அப்ப மோய உரைப்பன்யான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு ஏற்றார் எழிலால் கலைஞர். இப்ப இந்த சிவபுராணத்தை பாடினால் முந்தை வினை முழுதும் மோய போயிரும். இதெல்லாம் இந்த எதுல சொல்ல போறேன், இந்த திருவாசகத்துல சொல்ல போகின்றேன். திருவாசகத்தை பாடினா வினை என்ன செய்யாது, வராது. ஒன்றும் போதான் ஆயனை உய்ய கொண்டன் என் கருணை இன்றே இன்றி பெய்தோதான் ஏழை பங்கா என் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டா என் தான் கெட்டது இறங்கிடா எந்தோல் முக்கன் எம்மானேங்கிறாரு. அன்னைக்கு எப்படி சொல்றாரு, ஒன்றும் போதா நாயன் சாமி, நான் ஒண்ணுக்குமே ஆகாத நாய் அப்படின்னாரு. ஒன்றும் போதா நாயன். ஆனா இந்த நாயை கூட நீ என்ன செய்ய, உய்ய கொண்டது என் கருணை இன்றே இன்று பெய்தோதான் ஏழை பங்கா என் கோவே. ஏழை பங்குன்னா என்ன அர்த்தம், சாமி ரொம்ப ஏழை போல தெரியுது. ஏழை பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஏழைன்னா அம்பாள்னு அர்த்தம். அம்பாளுக்கு ஏழைன்னு பேரு. ஏழை பங்காளனையே பாடலோர் எம்பாவாய் திருவம்பாயில பாடுறீங்களா, அது மாதிரி ஏழைனா அம்பாள் உமையாள் கணவன் அர்த்தம். அப்ப ஏழை பங்குன்னா அம்மையப்பர்னு அர்த்தம். அப்படி ஒன்றே இணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால், இந்த உயிர்கள் எது செஞ்சாலும் குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்குமா. இது உயிரோட தன்மை. உயிரோட தன்மை என்ன, குற்றம் புரிவது இதோட தன்மை. அதை பொறுத்துக் கொள்வது இறைவனுடைய இயல்பு. நீ இவ்வளவு நிறைய தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க, இருப்பாரு உன்னை பாரு அப்படின்னு சொல்லி சாமி தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தா வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தவங்க கடை தர மாட்டோம். சாமி கருணையே வடிவாகி என்ன பண்ணாரு, நம்ம எவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை பொறுத்து இது உயிரோடைய குற்றம் அல்ல குணம் என்று எடுத்துக்கொள்கிறார். சாமி என்ன செய்யறாரா, இது உயிரோடைய குற்றம் குணம் எடுக்கல, இது உயிருக்குரிய குற்றம், அதனால இது தவறு செய்யுது அப்படின்னு சொல்லி சாமி என்ன செய்யறாரு, நம்மளை கருணையோட மன்னிக்கிறார். அது ஒரு பாட்டுல சுந்தரம் சாமி சொல்றாரு, குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையினால் மிகைப்பட செய்தேன் அப்படிம்பாரு சுந்தரம் சாமி. சாமி நீ குற்றத்துல பொறுத்துக்கிறியாமே, அதனால நான் ரொம்ப தப்பு செய்யறேன் அப்படின்னு ஒரு இடத்துல விளையாட்டா சாமிட்ட அந்த மாதிரி சொல்லுவார். அந்த வடதிருமுல்லாயில் பதியத்துல மிகைப்பட செய்தேன் அப்படிவாரு. சாமி நான் ரொம்ப தப்பு செய்யறேன் சாமி அப்படின்னு சிவபெருமான்ட்ட கேட்பேன். அப்படி சாமி ரொம்ப நூல் பிடிச்சு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த உயிர்கிட்ட சாமி இது ரொம்ப ரொம்ப நூல் பிடிச்சு பார்த்தானா ஒருத்தர் கூட தேர மாட்டோம். ஏன்னா அவ்வளவு வினை நாம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப சாமி என்ன பண்றாரு, நம்ம கருணையோடு நம்ம எவ்வளவு தவறு புரிந்தாலும் அதை இந்த உயிர்களை பக்குவப்படுத்துறாரு. இப்ப சமயம் அப்படின்னா என்ன அர்த்தம், சமயம் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப நம்ம என்ன சமயத்துல இருக்கோம், சைவ சமயத்துல இருக்கோம். சமயம்னா ஏன் சைவ சமயத்துல இருக்கோம், இந்த சமயம்னா என்ன, சமைத்தல். சமைக்கிறது நீங்க என்ன செய்வீங்க, அரிசி அப்படி எடுத்து சாப்பிடுவீங்களா, அரிசிய அப்படி சாப்பிட முடியுமா, சரி காய்கறி அப்படி சாப்பிட முடியுமா, அதை பக்குவப்படுத்தணும். சமையல் என்ன செய்யணும், பக்குவப்படுத்தினாதான் சாப்பிட முடியும். அதே போல சமயம் என்றால் பக்குவப்படுத்துதல். ஆரம்பத்துல இருந்த நிலைக்கும் இப்ப இந்த வழிபாட்டுக்கு வந்த நிலைக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. முன்னாடி நாம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி நம்ம பக்குவமா இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. சமயம் என்ன செய்யும், நம்மளை பக்குவப்படுத்தும். மதம் என்பது வேற, சமயம் என்பது வேற. மதம் என்பது கொள்கை, சமயம் என்பது சமைத்தல். அதாவது சமைத்தல் இருந்து வந்ததுதான் சமயம் என்று பெயர். நம்மளை பக்குவப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை பழைய நிலையிலிருந்து புது நிலைக்கு உயர்த்துவது சமயம். அதுதான் சைவ சமயமே சமயம். சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றில் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உழலும் சமய நெறி புகுத வேண்டாம் முக்தி தரும்
தெய்வ சபையை காண்பதற்கு சேர வாரும் ஜகத்தீரே அப்படிங்கிறாரு தாய்மான சுவாமி. அதுல அடுத்த பாட்டுல சொல்லுவாரு, காகம் உறவு கலந்துண்ண கண்டி அகண்டாகார ஆர சிவ அகன்று இருக்கான். சிவபோகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா கிடக்கு. எங்க பார்த்தாலும் சிவமயமா இருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளால முடியல. எங்கனாலும் நம்ம சாமி அனுபவிக்கலாம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம சமயம் அறியக்கூடிய சமயம் அல்ல, இறைவனை அனுபவிக்கக்கூடிய சமயம். இந்த சமயத்துல யார் பெரியவங்க அப்படின்னா, இறைவனை யார் நன்றாக அனுபவிக்கின்றார்களோ அவர்களே பெரியவங்க. அப்படிதான் அருளாளர்கள் இறைவனை நல்லா என்ன செஞ்சிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. இறைவனை உணர்ந்து 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 உள் நெகிழ்ந்து அன்பையை நிறைந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க சாமியை. நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆழ்ந்த அன்பு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனந்தத்தை இறைவன் உங்களுக்கு தருவார். ஆனந்த குத்தன் அறுவரில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாம தோல்நோக்கம் என்று கூட மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார். நமக்கு ஆனந்தம் வேணும்னா யார் சாரணும்? ஆனந்த பொருளை சாரணும். ஆனந்தத்தை யார் தருவா? சிவபெருமான் தான் தருவார். அப்ப ஆனந்த கூத்து ஆடிக்கிட்டு இருக்காரு நடராஜ பெருமான், அவரை நாம் சார்ந்தால் ஆனந்த கூத்தன் அருள்பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாம தோணும். புரிஞ்சுச்சா? அப்ப ஆனந்த கூத்தன் நம்ம சாரணுமா சாடக்கூடாதான்? எப்பயுமே சாரணும். அவர் கூடயே தான் இருக்கணும், அங்கேயே தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியில சரி. அப்படி சமயம்னு புரிஞ்சுச்சா? இங்க ஏக உருவாய் கிடக்குதையோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே அப்படிங்கிறாரு தாய்மான சுவாமி. தாய்மான சுவாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நிமிஷம், எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. திருச்சிராப்பள்ளியில, திருச்சின்னு சொல்லக்கூடாதான், திருச்சிராப்பள்ளின்னு சொல்லணும். ஏன்னா சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, வெறும் திருச்சின்னு சொல்லக்கூடாது, திருச்சிராப்பள்ளி. அப்படி அந்த பாட்டுல சொல்றாரு, காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார ஆர சிவ போகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்குதை, ஏக உருவாய் கிடக்குதையும் இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன். இந்த தேகம் விழுவதற்கு முன்னாடி யாரு அனுபவிக்கணும்? சிவபெருமான அனுபவிக்கணும். பொங்கி ததும்பி பூரணமா கிடக்கு, அது எந்த நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதுலயே அழுந்தணும். எதுல? சிவத்துல அழுந்தணும். எதுலயோ போய் சொந்த பந்தங்கள் எல்லாம் நினைச்சு, சில பேர் பாத்தீங்கன்னா நைட்டு உறக்கம் இல்லாம ஒருத்தவங்க கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. போதும் சிவா சொல்லுங்கம்மா அப்படின்னு, நைட்டு உறக்கமே வரமாட்டேன், என்ன பண்ணலாம், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏன் இறைவன் நினைக்க வேண்டியதானே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட போகுது அப்படின்னு. அதுதானே சிவா நினைக்க முடிய மாட்டேங்குது. இந்த பிள்ளைகளை நினைச்சு எங்கவா இல்ல, இந்த பிள்ளைகள் நினைச்சு எங்கவா, என் கணவர் நினைச்சு எங்க, ஒரே யாரை பார்த்தாலும் எங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க, அதை நினைச்சு நினைச்சு எனக்கு உறக்கமே வர மாட்டேங்குன்னா பாருங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு உறக்கமே வர மாட்டேங்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, படுத்துக்கிட்டே இங்கிட்டு 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 உறக்கமே வராது. நீ விடிய விடிய நினைச்சாலும் அது உறக்கம் வராது. நீங்க என்ன செய்யுங்க, உட்காருங்க. உட்கார்ந்து இருந்தா உறக்கம் வரும். நிறைய பேர் படுத்துக்கிட்டே உறக்கம் வரலங்கிறாங்க. படுத்துருந்தா உறக்கம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. உட்காந்துக்கிட்டே ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க, இடுப்பு குடைய ஆரம்பிச்சிடும். ஓ சிவா செவ்வொழியில சொல்லியிருக்காரு, இன்னைக்கு விடக்கூடாது அப்படியே உட்காந்துட்டே இருந்தது ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும், அப்படி நீங்க பக்கத்துல ரெடியா வச்சிருந்தீங்கன்னா உறங்கிடலாம். நீங்க விடிய விடிய படுத்துட்டே இருந்தீங்கன்னா உறக்கமே வராது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல சூரியன் டாக்கீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்ணை குமிச்சு இப்படி உட்காந்து விடுவாங்க, சேர் மாதிரி மண்ணை குமிச்சு பார்த்துருக்கீங்களா? முடியும் போது என்ன ஆகுனா எல்லாரும் படுத்து உறங்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் தட்டி தட்டி பெரிய மனம் முடிஞ்சிச்சு அப்படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உட்கார்ந்து இருந்தா உறக்கம் வரும், படுத்து இருந்தா உறக்கம் வராது. இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பாருங்க, எல்லாம் யார் யாருக்கே உறக்கம் வர்றையோ இதை கடைபிடிங்க. சரி, இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ். சரி, இதெல்லாம் உடல் ஒரு சின்ன டிப்ஸ். சரி, உடனே இப்ப சொல்லியாச்சு, நான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறேன். சரி, அடுத்து இன்னைக்கு நீங்க நைட்டு போய் இத அப்போ இது தெரியுது உங்களுக்கு உறக்கம் வரலங்கிறது தெரியுது. காரூர்
சரி, எப்படி பார்த்தாலும் உட்கார்ந்து உறக்கம் வந்துடும், ஒண்ணும் பிரச்சனை. என்ன வராது, என்ன வராது, உட்கார்ந்து தான் வரும். ஆனா தாரூரு கறந்து துணை குஞ்சரத்தின் இரு சரணதால் நோக்கி அந்த நேரத்தில் முருகப்பெருமான் யார் நினைக்கிறாரா, விநாயக பெருமானை நினைப்பதையும் அவர் திருமணம் முடித்ததையும் யான் இந்த வரலாறில் கூறப்போகின்றேன் அப்படிங்கிறார். வேங்கை உருவை மறைத்து துணை குஞ்சரத்தின் இரு சரணம் தாள சகோதரராக யானை முக மூத்த பிள்ளையாருடைய இரு திருவடிகளையும் வணங்குவதையும் நோக்கி வாரணத்தின் உருவாகி மாதினிடம் சென்றதும் யானை உருவாகி வள்ளியாரிடத்து வந்ததும் அது போய் பயமுறுத்தினதா யானை. வள்ளியார் என்ன செஞ்சாங்க, பயந்து ஓட மறுபடியும் முருகப்பெருமான் கிட்ட ஓடி வர. இந்த வரலாறுலாம் நான் இந்த புராணத்துல யான் கூற போகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. மாது சேர்ந்து வேரி மலர் கடம்பு அணியும் மார்பு இருக புள்ளியதும் கலந்து மனமுல கடப்ப மலர் மாலை அணிந்த முருகப்பெருமானுடைய மார்பை தழுவியதும் அந்த வரலாறு எல்லாம் இதுல யான் கூற போகின்றேன். விருப்பாய் வேடன் சீர் அருளின் கனியை உனக்கு அளிப்பன் என்று உரைத்து சொன்னதும் அந்த வேல் நம்பிய அப்பா யாரு சொன்னார்ல, உனக்கு நான் தருகின்றேன் என்று முருகப்பெருமானிடம் கூறியதையும் கன்னிப்பருவ வள்ளியாரை உமக்கு அளிப்பன் என்று உரைத்த வரலாறையும் அவங்க அப்பா சொன்ன அந்த வரலாற்றையும் யான் இந்த புராணத்தில் கூறுகின்றேன் என்று தரதர சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, குறவன் இடத்து அமரதனும் குமரேசன் சென்றதும் குறவர் குல மன்னனாக இருக்கக்கூடிய வாஞ்சை பிறனுதலை அளித்ததும் மரமன்னன் மறவர்கள் பேர், இந்த குறவர்கள் அவங்க மறவர்கள்னு சொல்லுவாங்க. மலையும் மலை சார்ந்த இடத்துல எல்லாம் அவங்க குறவர்கள் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்குரிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான். மலையும் மலை சார்ந்த இடமுக்கு என்ன பேரு, குறிஞ்சி என்று பெயர். இது அவங்களுக்கு மலையும் மலை சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும். இதுக்கு இடைப்பட்ட இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பாலைன்னு பேரு. இப்ப மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு குறிஞ்சின்னு பேரு, வயலும் வயல் சார்ந்த இடத்திற்கு முல்லைன்னு பேரு, கடலும் கடல் சார்ந்த இடத்திற்கு மருதம் என்று பெயர். இந்த பாலைங்கிற நிலம் வேற ஒன்றும் கிடையாது. இந்த மூணுக்கு இடைப்பட்ட கேப்ல என்னென்ன நிலம் இருக்கோ அது பூரா பாலைன்னு பேர். புரிஞ்சுச்சா? இதான் மிஷின். நான் இது ஆறாப்புலயே படிச்சிருக்கேன், இருந்தாலும் குறிஞ்சி முல்லை மருதம் பாலை இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படி சொல்றது போயிடுது. சரி, அப்படி முருகேசன் வேட்டுமன பெட்டினோடு நரவமலர் தேர் ஏறி ஜெயந்திபுரத்து உற்றதும் முருக முதல்வன் மணந்து திருவுள்ள மகிழ்வோடு மனம் கமல் மலர் மயான விமானத்தில் அமர்ந்து திருச்செந்திலை அடைவதும். ரெண்டு பேரும் திருமணம் முடிஞ்சு சாமி எங்க வராராம், திருச்செந்தூருக்கு வந்த அந்த வரலாற்றை நான் கூற போகின்றேன். அப்ப சாமி இங்க எல்லாமாவும் இருக்காரு, எல்லா விஷயமும் இங்க நல்லா நடக்கு. இப்ப அறுவடை வீட்டுல நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் திருச்செந்தூர்ல நடக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. வள்ளிய ஒரு இடத்துல திருமணம் முடிச்சாரு, தேவையான விண்ணிலத்துல முடிச்சாரு, ரெண்டு பேரையும் கூட்டிட்டு எங்க வந்திருக்காரு, திருச்செந்தூருக்கு வரலாறு நான் கூற போகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இகவர சௌபாக்கியம் அருள்வாயன்னு சொன்னது கரெக்டா தான் இருக்கு. சாமி இகம் இவ்வுலக வாழ்வும் பரம் அவ்வுலக வாழ்வும் முருகப்பெருமான் தந்து அருள்வார். வசன மிக வெற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைபையில் சடாச்ச ரமதாலே இகபர சௌபாக்கியம். முருகப்பெருமான் வழங்கினா என்ன செய்வாரு, இகத்தையும் பரத்தையும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் முருகப்பெருமான் தந்து அருள்வார் என்று அருணகிரிநாத பெருமான் பாடுகின்றார். இகம்னா இவ்வுலக வாழ்வு, பரம்னா அவ்வுலக வாழ்வு, ரெண்டையுமே என்ன செய்வாரா சாமி தந்து அருள்வார். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தார்கள் அருள்வோனே என்று அதையும் சொல்றாரு. முருகா அப்படின்னம்னா சாமி ரெண்டு திருவடியும் தூக்கி நம்ம தலைமையில வச்சு. இப்படி எத்தனை பேரு, ஒரு குரு சிஷியன் இருந்திருக்காங்க. இருக்கும்போது ஒரு அரசர் அப்படி தேர்ல வரும்போது ஒரு பசுவை கொண்டுட்டாரு. பசு ஏத்தி கொன்னதும் உடனே அந்த அரசருக்கு ரொம்ப பதட்டமாயி போச்சு. அதுக்கு என்ன தண்டனையோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி அந்த குருவை பார்க்க வந்தார். குருவை பார்க்க வரும்போது அந்த நேரத்துல அந்த குரு இல்ல, அந்த சிஷியர் தான் இருந்தார். இப்ப இந்த மாதிரி என்ன விஷயம்னு அந்த சிஷியர் கேட்டார். உடனே இவர் சொன்னார், இந்த மாதிரி வரும்போது தேருடைய கால் இடறி பசு இறந்து விட்டது அப்படின்னதும் உடனே சரி முருகா முருகான்னு 3 தடவை சொல்லுங்க அப்படின்னாராம், அந்த பாவம் போயிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு முருகா முருகான்னு 3 தடவை சொல்லிட்டு அவர் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் குரு வந்தாராம்.
இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். யார் வந்தா அப்படின்னு கேட்டதும் உடனே ஒருத்தர் வந்தாரு. இந்த மாதிரி பசுனுடைய பாவம், பசுவை ஏற்றிய பாவம் நீங்கணும், அதுக்கு என்ன செய்யன்னு கேட்டாரு. முருகா முருகான்னு 3 தடவை சொல்லுங்கன்னு சொன்னேன். தப்பு பண்ணிட்டியப்பா, முருகான்னு ஒரு தடவை சொன்னாலே போதும் அப்படின்னாராம். ஒரு தடவை சொன்னாலே எல்லா வினையும் நீங்கிருமா, நீ 3 தடவை சொல்ல சொல்லிட்டிய அப்படின்னா. அப்ப அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய நாமம் சிறந்த நாமம். முன்னே அவனோட முருகா என்னும் நாம அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக என்று கூட நக்கீரதேவனார் திருமுருங்காற்றுப்படையில சொல்றாரு. அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய நாமம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்தில்லேன் என்று கூட அருணநாத பெருமானும் சொல்றாரு. அப்படிப்பட்ட நாமம் முருகப்பெருமானுடைய நாமம். முருகா அப்படின்னு என்ன அர்த்தம்? மு என்றால் முகுந்தனையும், ரு என்றால் ருத்ரனையும், கா என்றால் கமலத்தில் விளங்கக்கூடிய பிரம்மாவையும் குறிக்கக்கூடியது. மும்மூர்த்தியாகவும் விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்பவன் முருகப்பெருமான் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படியும் அப்படி திருச்செந்திலை வந்து அடைவதும் நவையில்லாத பொறைபடைத்த யானை மகள் எதிர்போந்து பரவ அவன் பொருந்தும் ஆறும் குற்றமில்லாத பொறுமையை அணிகலனாக உடைய தேவ யானையார் எதிர்கொண்டு வந்து வரவேற்று வழிபட அமர்ந்ததுமான வரலாறையும் நான் சொல்ல போகின்றேன். தேவ யானையை மணந்த அந்த வரலாற்றையும் சொல்ல போகிறேன். குமரேசன் பொருந்தி இருந்து அப்பதியில் குமரப்பெருமான் பொருந்தி இருந்த பொழுது நான்முகம் படைத்த புத்தியல் போற்றி வரந்தலை பெற்றிடும் நான்முகன் பிரம்மன் வணங்கி பெற்ற வரலாறும். இங்க வந்து யார் வணங்குறா? நான்முகனாகிய பிரம்மா வந்து முருகப்பெருமானை வணங்கி வரம் பெற்ற வந்த வரலாறையும், திரிசுதந்திரர் என்னும் மறைவெல்லோரும் அருந்த வந்த வரலாறும். திரிசுதந்திரர்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். யாரு? 2000 அந்தணர்கள். எப்படி தில்லையில 3000 அந்தணர்கள் பூசித்தார்களோ அதே போல திருச்செந்தூரை பூசித்த அந்தணர்கள் எத்தனை பேரு? 2000 பேர். அவங்களுக்கு வந்து திரிசுதந்திரர்கள் என்று பெயர். அவங்க வழிபட்ட, அவங்க பூசித்த அந்த வரலாறையும் யான் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகின்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. தில்லைவாழ் அந்தணர்கள்ல சிவபெருமானே ஒருவரா இருக்காரு. தில்லைவாழ் அந்தணகம் அடியாருக்கும் அடியேன்னு சொல்றோம்ல, அதுல யார் இருக்கா? சாமி ஒருத்தரா இருக்காரு. சாமி எல்லா இதுலயுமே பாருங்க, சிவபெருமானே இப்பா அந்தனரா, அதுல நம்மள ஒரு ஆளை சேர்த்துக்கோங்க அப்படின்னு அந்தனர் வந்துடுறாரு. 27 ஆசிரியர்கள் திருமுறை எழுதுறாங்களா, 12 திருமுறை. இப்ப இந்த 12 திருமுறையில நம்மளே ஒரு ஆளை சேர்த்துக்கோங்க அப்படின்னு 11ஆவது திருமுறையில முதல் பாடல் யார் பாடியிருக்கா? சிவபெருமானே பாடியிருக்காரு. என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரை சிறகு அன்னம்பயில் உள்ள ஆளவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதொரு மாற்றம் பருவக்கொன் மூப்படி என பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதுகள் குருமா மதிபுரை குளவிய குடைகில் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தரன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பது. அந்த 27 ஆசிரியர்களை சிவபெருமானும் ஆமா 64 லிஸ்ட்ல சாமி வந்துடுறாரு. 27 ஆசிரியர் லிஸ்ட்ல வந்துடுறாரு. அதே மாதிரி சீட்டுக்கவி எழுதுறதுல அந்த கொங்குதீர் வாழ்க்கை அந்த புலவர்கள்ல 49 புலவர்களே சாமி ஒரு ஆளா வந்துடுறாரு. வந்து பாட்டு எழுதி கொடுக்குறாரு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தொம்பி தாமும் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது கெளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே அப்படின்னு சாமி பாட்டு எழுதி கொடுக்குறாரு. இப்படி எல்லாத்துலயும் சாமி என்ன செஞ்சாரு? ஒரு ஆளா வந்துடுறாரு. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்ற எந்த ஒரு சமயத்துக்கும் அந்த கடவுளே வந்து எழுதுனதா சரித்திரமே இல்லை. இப்ப திருமாலே எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்து நூல் எழுதுனா சரித்திரம் கிடையாது. அது மாதிரி நம்ம திருநீருக்கு பாட்டு இருந்த மாதிரி எந்த சமயத்துக்கும் அந்த அடையாளத்துக்கு பாட்டு கிடையாது. இப்ப திருமண்ணுக்கு பாட்டு கிடையாது. திருமல் அவங்க அணியிறாங்க திருமண், அதுக்கு பாட்டு கிடையாது. ஆனா திருநீருக்கு பாட்டு இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் பதிவுமே பாடியிருக்காரு. அது மாதிரி எந்த தெய்வமும் பூலகத்துல வந்து பாட்டு எழுதுனது கிடையாது. சிவபெருமான் வந்து பாட்டு எழுதுனது நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் முழுமுதற் பொருள் சிவபெருமான் நம்ம சொல்றோம். புரிஞ்சுச்சா? அதே தன்மை முருகப்பெருமானுக்கும் உண்டு. யாரு? சிவபெருமானே முருகராக வந்தார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே இப்ப சொல்றாரு கந்தர் அனுபூதியில. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பிறப்பிறப்பில்லாத யாரு? சிவபெருமான் ஒருத்தர் தான். அப்ப இவர் யாரு? அவரே தான். சிவபெருமானே முருகராக வந்தார். அவற்றிலிருந்து இவர் வரல, அவரே வந்தார். ஆனா முருகரை வேறையா பார்க்க கூடாது. 2 பேருமே ஒரே ஆளுதான். சிவ குடும்பத்தை நாம ஒரே ஆளதான் பார்க்கணும். ஏற்கனவே அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஜோதி சிவம், அதை தொட்டால் தொடரக்கூடிய தன்மை அம்பாள். சுடுதா, அது இருந்து ஒரு ஆற்றல் தோன்றுதா, அது அம்பாள். அதனுடைய நிறம் விநாயக பெருமான்.
அதோடைய ஒளி முருகப்பெருமான். இப்ப நாலு அந்த ஜோதி என்கிற சிவத்துல இருந்து பிரிக்க முடியாது. அதனால சிவ குடும்பம் என்று வைத்தார்கள். புரிஞ்சுச்சா? சரி. அப்படி திரிசுதந்தர்கள்னா யாரு? திருச்செந்தூர்ல பூசிக்கக்கூடிய 2000 அந்தரர்களுக்கு பேரு திரிசுதந்தர்கள் என்று பேர். மறைவல்லோரும் அருந்த வந்த அவர்கள் வந்த வரலாறையும், வேதம் வல்ல தவம் வேலோர் வரலாறும், வேதத்தை சொல்ல வந்த மேலாளராக இருக்கக்கூடியவருடைய வரலாறையும், 12 மாத பூசை செயலை தெரிந்த ஆறும், 12 மாதங்களில் குறித்த காலங்களில் வழிபாடுகளை விதி தவறாமல் திருத்தமாக செய்தலால் விளையும் பயனுடன் குமாரசுவாமியின் சொரூப செய்தியை விளக்கிய வரலாறையும் நான் கூறப் போகின்றேன். அங்க 12 மாதமும் பூசை நடக்குமா? 12 மாதத்திலையும் ஒரு விதமான பூசைகள் நடக்கக்கூடிய அந்த வரலாறையும், அது மாதிரி சாமி சிவபூஜை பண்ணார்ல, முருகப்பெருமான் பூசை பண்ணாரா, அதோடைய வரலாற்றையும் நான் எடுத்து சொல்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா எந்த ஒரு நீங்க புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் மூலமாக திகழ்வது சிவபூஜை என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. இப்ப காஞ்சிபுராணத்தில் என்ன பார்த்தோம்? முழுக்க முழுக்க அத்தனை சிவபூஜை. எத்தனை பேரு, எத்தனை முனிவர்களும் தவசிகளும் ரிஷிகளும் ஞானிகளும், முக்கியமா திருமலை அதிகமா பூசிச்சிருக்காரு காஞ்சிபுரத்துல. பார்த்திருக்கோமா? அவர் 10 அவதாரத்திலையும் காஞ்சிபுரத்துல வந்து பூசித்திருக்காரு திருமால். வரக வடிவம் எடுத்து, அதுக்கப்புறம் பண்டி உருவம் எடுத்து, அது மாதிரி ஆமை வடிவம் எடுத்து, இப்படி எல்லா விதமானத்திலையும் சிவபூஜை செஞ்சுதான் அவர் மேன்மை அடைந்திருக்கிறார் என்று நம்ம காஞ்சிபுராணத்தை ஏற்கனவே பார்த்தோம். போதும் ஒரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததன்கண் பொருளதான மேதகுவன் புனல் அருந்தி வையம் உய்ய வெய்ய துயர் பிறவி என்னும் வெம்மை தீர காதவில் பூம்பொழில் காஞ்சி குவட்டில் ஏறி சலதி அமுதினை நிகர் தமிழதான காதல் மலை கொண்ட அருள் கொண்டலான கச்சியப்பன் இரு பாதம் உச்சி வைப்பாம் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கந்தபுராணத்துல அந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்லும் போது போதமுரு சூதமுனி புகன்ற, அப்ப அந்த புராணத்தை சொன்னது யாரு? சூதமுனி. சூதமுனி புகன்ற எல்லா புராணத்தையும் யார் சொல்லுவா? சூதமுனி. போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததன்கண் பொருளதான மேதகு வன் புனல் அருந்தி வையம் உய்ய வெய்ய துயர் பிறவி என்னும் வெம்மை தீர. இந்த பிறவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லி அந்த கந்தபுராணத்துல நம்ம சொல்லும் போது, அந்த கச்சியப்ப சிவாச்சாரியருடைய துதியில சொல்லும் போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த வெய்ய துயர் பிறவி என்னும் வெம்மை தீர்வதற்காக கந்தபுராணம் வந்தது என்று நம்ம சொன்னோம். அதே மாதிரி முருகப்பெருமான் அவதாரம் செய்ததற்கு சொல்லும் போது எப்படி சொன்னாரு? அருவும் உருவும் அனாதியாய் பலவும் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூறு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தரனாங்கு உலகம் உய்ய என்று நாம பார்த்தோம். முருகப்பெருமான் எப்படி செஞ்சாரு? இந்த உலகம் உய்வதற்காக 6வது முகத்தை சுவாமி என்ன செஞ்சாரு? அந்த வெளிக்கொண்டு வந்து எல்லா உயிர்களும் கண்டு தொழுவதற்காக கொண்டு வந்த முகம்தான் 6 முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அதோ முகம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. புரிஞ்சுச்சா? அப்படி சாமி வேற கிடையாது, இவர் கிடையாது. அப்படி சிவபூஜை செஞ்ச வரலாற நான் சொல்ல போகின்றேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நிலையிலையும் அம்பாளுக்கு சாமி விடிய 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 உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் அம்பாளுக்கு. சாமி சொல்ல 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 அம்பாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாமி இவ்வளவு ஆகமங்களை சொல்றீங்களே சாமி, இதுல உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு யாரு கேட்கா? அம்பாள் சிவபெருமான்ட்ட கேட்டான். அப்ப சாமி சொன்னாராம், தேவி எமக்கு பிடித்தது எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே எமது விருப்பம் அப்படின்னு யார் சொல்றான்? சேக்கிழார் சாமி சொல்றாரு. எதுல? பெரிய புராணத்துல சொல்றாரு. எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்து அருள அன்னலார் தமை அர்ச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணில் நல்லவளோடும் பெருந்தவ கொழுந்து. சேக்கிழார் சாமி சொன்னா யாருடைய வாக்கு? சிவபெருமானுடைய வாக்கு. எண்ணில்லாத ஆகமங்களை அருளிய இறைவன் தாம் விரும்பும் உண்மையாவது என்னன்னு சொன்னாரு? பூசை அப்படின்னாரு. உண்மையாவது பூசனை. எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? சிவபெருமானுடைய விருப்பம். அப்ப அதை நம்ம கட்டாயமா செய்யணுமா செய்யக்கூடாதா? கட்டாயமா செய்யணும். அதுல வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. அதனாலதான் முருகப்பெருமான் செஞ்சு காமிச்சாரு. எங்க திருச்செந்தூர்ல சிவபூஜை செய்து காண்பித்தார். பிள்ளையார்பட்டியில விநாயகர் பெருமான் செஞ்சு காமிச்சாரு. காஞ்சிபுரத்துல அம்பாள் செஞ்சு காமிச்சாங்க. சிவபெருமானே ஒரு இடத்துல செஞ்சு காமிச்சாரு. எங்க சொல்லுங்க பார்ப்போம். மதுரையில இன்மையில் அன்மையில். கரெக்டா சொல்லிட்டீங்களே, பரவாயில்லையே. கொஞ்சம் கவனமா தான் கேட்கறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் கவனமா தான் எல்லாருமே கேட்கறீங்க. நான் கூட திடீர்னு எங்கேயாவது சிந்தனை பேசுவோம், உடல கேள்வி கேட்க வேண்டியது. அப்படியே ஒரு இடத்துல ஆரம்பத்துல அடின்னு சொற்பொழி பண்ணும்போது நம்ம அடின்னு பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன்.
பாதி பேர் தூங்கிடுவாங்க. எல்லாரும் எழுப்பி அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். அப்ப ஊடக கேள்வி கேட்டா யாரும் வளர்க்க மாட்டாங்க. திடீர்னு உங்களுக்கு வீட்டுக்கு தெரியும், இது வாட்டி திடீர்னு அடுத்த கேள்வி கேட்டாலும் கேட்டுருவாரு. கொஞ்சம் கவனமாவே இருப்போம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஆர்வமா இங்க வரும். சரி, அப்படி அந்த பூசை பண்றதெல்லாம் எடுத்து கூறுகின்றேன் என்று சொல்றாரு. வெற்றி கோலம் கொள்ளும் செவ்வேல் பெருமான் வீரவாகு தேவருக்காக சொருவ சிறப்பை காட்டி இனிமை தோன்ற அப்பதியில் உதய பருதி போல் எழுந்து இருக்கும் அற்புதத்தையும் வீரவாகு தேவருக்காக சாமி இங்க நிறைய அற்புதம் பண்ணியிருக்காரு முருகப்பெருமான். அந்த அதை பற்றியும் அந்த சொரூப சிறப்பு அவருக்கு காட்டினாராம். வீரவாகு தேவருக்கு முருகப்பெருமான் அவருக்கு காட்டினார். ஏன்னா அவருடைய அன்புக்காக. சாமி என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் உன் அன்பை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட? முருகப்பெருமான்கிட்ட கேட்டார். மாறாத அன்பு வேண்டும் என்று கேட்டதுனால தன்னுடைய சொரூப திறத்தை வீரவாகு தேவருக்கு காட்டி அந்த திறத்தை நான் கூறப் போகின்றேன் அப்படிங்கிறாரு. அச்செயலை நாரதன் போய் நரைத்துள்ளனும் புயம் சிறந்தாருக்கு உரைத்ததும் மனோங்கமல் துளசி மாலை அணிந்த திருமாலுக்கு வைகுண்டத்தில் போய் நாரதர் கூறிய வரலாற்றையும் உரைத்த புயல் போல் மேனி சுயம்பிரகாச கடவுள் குமரேசர் சீரணைந்தும் சொற்ற ஆறும் மேல்வண்ணரான திருமால் தானே மிளிரும் தனித்தெய்வமான முருகன் பரத்துவம் முழுமையும் திருவாய் மலர்ந்து அருளியதும். இதை போய் நாரணர் போய் திருமால்கிட்ட சொல்ல அவருக்கும் சாமி என்ன பண்ணாரா, தன்னுடைய சுருவண்டையை முருகப்பெருமான் காட்டி அருளிய அந்த திறத்தை நான் கூறுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் நிறைய இருக்கு இந்த பதியமே, கிட்டத்தட்ட நிறைய இன்னும் ரெண்டு பாட்டுல சொல்றாரு. அதை மட்டும் சொல்லி முடிச்சிடும். ஒவ்வொரு நிலையிலையும் இங்க என்னெல்லாம் நடக்கு. அது மாதிரி ஐராவத இந்திரனை தாங்கும் ஐராவத பகடு நாரதன் முன் இறைஞ்சி இந்திரனை சுமந்த ஐராவத யானையை நாதர் முன் வணங்கி துதிக்க முனிவரன் யானைக்கு உபதேச பொருள் சிறக்க அளித்தவாறும் நாரதர் யானைக்கு மெய்ப்பொருள் நுட்பத்தை உபதேசித்த விதத்தையும் இங்க திருச்செந்தூர்ல முருகப்பெருமான்கிட்ட உபதேசம் வாங்கி ஐராவத யானை உபதேசம் வாங்கியிருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் குருவா யாரு இருக்காரு? முருகப்பெருமான். குருவாய் வருவாய் அருள்வாய் புகன். முருகப்பெருமான் இப்ப எப்படி இருக்காரு? குருவாய் வருவாய். இப்ப ஏற்கனவே இப்ப நிறைய பேர் இந்த பாத யாத்திரை எல்லாம் போறாங்கல்ல, முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை, அவங்க எல்லாம் அடுத்த பிறகுல அடியார் ஆயிடுவாங்க. மிகப்பெரிய சிவன் அடியார் ஆயிடுவாங்க. பாத யாத்திரை போறவங்க எல்லாம் அடியார் ஆயிடுவாங்க. இப்ப எங்க மாமா ராஜாமா இருக்காங்கல்ல, அவங்க 7 வருஷம் போய்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அப்படியே அடியார் ஆயிட்டாங்க. இப்படி நம்மள 30 முடிச்சுப்போம் போல. நம்ம ஒரு தடவை யாத்திரை போறது இல்லை, ஏதோ ஒரு பிறகு நம்ம போயிருப்போம். சாமி முருகப்பெருமான வழிபாடு பண்ணாம நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த வழிபாட்டுல நிலைச்சிருக்க முடியாது. அப்படி நமக்கு கேட்பாஸ் கொடுக்கிறவரு யாருன்னா முருகப்பெருமான். குருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்ப அந்த குரு மூத்த நமக்கு ரொம்ப முக்திக்கு வித்து முருகப்பெருமான். முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருபரன் என போதும். முக்திக்கு குருபரன் யாரு? முருகப்பெருமான். அது சொன்னாரு. இப்ப முருகப்பெருமான் வேற சிவபெருமான் வேறன்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க. அது சொல்றாரு, தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா. இப்ப முருக ஞான முக்தின்னு சொன்னாரா? என்ன ஞான முக்தி? சிவஞான முக்தி யாருக்கு கொடுப்பா? முருகப்பெருமானு. அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதியொன்றும் அறியாமல். இப்ப திருப்பூர்ல யார பாடுறாரு? முருகப்பெருமான பாடுறாரு. அரகர முருகா என்று சொல்லியிருக்கான். ஆனா என்ன சொன்னாரு? சிவாயன்னு. முருகர் யாரு? சிவபெருமான். அப்படிங்கிறத அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடு வார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேணும். பெண்கள் பின்னாடி போனவங்கள எதுல முடிவு என்னவாகும்? அழிவு உண்டாகும் என்பதை பாட்டுல சொல்றாரு. அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேணும். உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெரும் ஆளரங்கள் உலகளவு மால்மகிழ்ந்த மருகும் உபயகுல தீபதுங்க விருதுகவி ராஜசிங்க உறைபுகழூரில் அன்று வருவோன் பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா. பகையசுர சேனை கொண்டு அமரசரை மீளவென்று பழனிமலை மீது நின்ற பெருமாளே.
ஏற்கனவே இந்த பாட்டுலாம் உங்களுக்கு தெரியும், புதுசா எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இது தெரியாதா எங்களுக்கு பழனி திருப்புகழ் இது அப்படின்னு நீங்க சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருப்புகழ்ல இதெல்லாம் முக்கியமான இடங்கள்லாம் நீங்க பாத்துக்கணும். அந்த இடத்துலலாம் சிவாய சிவாயன்னு சொல்றாரு. அப்ப முருகர் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க சிவபரத்துவம் தான், அத்தனையும் சிவபரத்துவம், சிவபூஜை. எல்லா புராணங்களும் சொல்லக்கூடிய முடிவு என்னன்னா சிவபூஜை என்பதை நாம மறந்துடக்கூடாது. சரி, கடவுள்கள் யாவருக்கும் எண்ணிறந்த முனிவருக்கும் வானவர் அனைவருக்கும் அளவில்லாத முனிவர் பெருமக்களுக்கும் கமல புத்தியில் சேர்ந்து பெற செய்திகளை உரைத்ததும் அத்தனை முனிவர்களுக்கும் இந்த திருச்செந்தூருடைய மகிமையை எடுத்து கூறுகின்ற வரலாறையும் நான்முக திருச்செந்தில் அற்புதங்களை விளக்கி திருமாலே இது பிரம்மாவே என்ன செஞ்சிருக்காராம், திருச்செந்தூர் வரலாறு எத்தனையோ முனிவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காராம். அந்த வரலாறையும் நான் சொல்கின்றேன் அப்படிங்கிறாரு. கிருஷ்ண சாஸ்திரி எனும் நான்மறை உணர்ந்த அந்தன பெருமான் வேதம் சொல்ல அதனை கருதி அவ்வேத பொருளை சிந்திக்க செய்யும் அரிய வடநூர் கடலை ஆய்ந்து மகாத்மியத்தை தமிழில் மொழிபெயர்த்து சொன்ன அந்த உள்ளம். இப்ப யார் சொல்ற? கிருஷ்ண சாஸ்திரி சொல்ல வென்றிமாலை கவிராயர் இந்த நூலை செய்கின்றேன் என்று இந்த இடத்துல முடிக்கிறார். இப்ப யார் சொல்ல? கிருஷ்ண சாஸ்திரி சொல்ல யான் இந்த நூலை எழுதுகின்றேன்னு சொல்லி தன்னை கடைசி வென்றிமாலை கவிராயரை எடுத்து சொல்லி இந்த இதை முடிக்கிறாரு. அடுத்து நம்ம நவீசவனத்தில் சுதமுனி சென்ற அத்தியாயம் முதல்ல இனிமேதான் நம்ம அத்தியாயத்தையே பார்ப்போம். முதல் திருவிளையாடல் என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நிறைய இருக்கும். சரி, ஒரு இதுல முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். முதல் அத்தியாயத்தை நம்ம தொடர்ந்து அடுத்து என்னைக்கு பார்க்க போறோம்? புதன்கிழமை. திங்கக்கிழமை தான் நீங்க ஸ்பீச் எடுத்து திங்கக்கிழமை தான் வைங்க. செவ்வாய்க்கிழமை இல்ல, செவ்வாய்க்கிழமை இது இது இருக்கா? இல்ல, பிரதோஷம் இருக்கா? வியாழக்கிழமை பிரதோஷமா? அப்ப புதனும் வெள்ளி வச்சிருவோம். சரிதானா? இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் வாடி அடியின் உரையை நிறைவு செய்யும். முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு ஈரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்கொரு வரன் என போதும். முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்கொரு வரை என போதும். முக்கட்பரமட்டு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன 10 தலை தத்த கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பஷ்யத்தோடு ரச்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபூர நித்தம்பதம் வைத்து பயிரவி திக்கொட்கொ நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவிரிக்கு திரிகடக என போத கொத்து பரகொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றன நற்பற்ற உணரி வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பொடவொத்த பொறவள பெருமாளே பொறவள பெருமாளே. கைலாய பரம்பரை விஞ்ஞான போது நெறிகாட்டும் என்னை வயல்வாய் மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூடுதறிவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபடியோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்ந்து நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வவென் திருநீரு சிறக்கவே ஆறு தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெற்பை கொருசி தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி மங்கை வாழ்க யானைதான் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் அரகண பார்வதி பதவே அரகணமகானே போற்றி. வேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அரகண பார்வதி பதையனா அரகண மகாதேவ